நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது வலம்புரி ஜான் அவர்கள் மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சொல்லை கேட்டு மிக நுட்பமான முறையில் என்னுடைய மனம் புரண்டு படுத்தது. அவர் சொன்னார், புத்தகத்திற்கு தமிழன் நூல் என்று ஏன் பெயர் வைத்தான் தெரியுமா என்று அவர் பேசினார். வார்த்தை சித்தர் இல்லையா? ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். நல்ல மனிதனின் துளைகள், காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் அது இதயத்தில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்று வலம்புரி ஜான் அவர்கள் சொன்னார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், படிக்கும் பழக்கம் குறைகிறது, புத்தகம் வாங்கும் பழக்கம் அதிகமாகிறது. தான் அமர்ந்திருக்கக்கூடிய அறையிலே புத்தகங்களை அடுக்கி வைத்திருப்பது என்பது இன்னைக்கு ஒரு ஸ்டைல். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், இங்க நிறைய பேர் நான் பேசுறத பதிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். சரியா? நான் தான் யூடியூப்ல பேசிட்டு தானே இருக்கிறேன். இப்போ நேரில் பேச வந்திருக்கேன்ல, அனுபவிக்கலாம்ல. எல்லாத்தையும் பதிவு பண்ணிடணும்னு ஏன் நினைக்கிறோங்கிறது எனக்கு புரியவே இல்லை. அதனால தான் சில நல்ல பழக்கங்கள் நம்மை விட்டு. இப்போ இங்க தென்காசிக்கு போயிருந்தேன் பேசுறதுக்காக. நல்ல குற்றாலத்தில் நல்ல தண்ணி, சாயந்தரம் தான் மீட்டிங். காலைல போய் குளிச்சுட்டு வரலான்னு நாங்கெல்லாம் போனோம். ஒரு 4-5 இளைஞர்கள் தப தபன்னு ஓடி வந்தாங்க. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. நாங்கள் தள்ளிட்டோம். 4 பேரை சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க, குளிக்காம போயிட்டாங்க. எல்லாத்தையும் பதிவு பண்ணி என்ன பண்ண போறீங்க? சில விஷயங்கள் நமக்கும் அந்த பொழுதுக்குமானது. அதற்குள் நம்மை முழுமையாக கொடுக்கின்ற பொழுது நான் சொல்லுகிறேன், 2 விஷயங்கள் தான். ஒன்று விளையாட்டு, இன்னொன்று புத்தக வாசிப்பு. இந்த 2லும் தான் 100 விழுக்காடு உங்களுக்கும் அந்த துறைக்குமான தொடர்பிலே 100 விழுக்காடு நீங்கள் இருக்க முடியும் என்றால் அது புத்தக வாசிப்பும் விளையாட்டும் மட்டும்தான். இந்த 2 பொழுதுகளில் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். யார் ஒருவருக்கு புத்தியும் உடலும் உறுதியாக இருக்கிறது என்றால் அவர்கள் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வாழ்க்கையை விட்டுவிட்டு போவார்கள். பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன், நம்முடைய காலகட்டத்தில் புத்தக வாசிப்பின் பழக்கம் குறைந்து வருகிறது. இது பெரிய குற்றச்சாட்டு. ஆனால் மிக அற்புதமான ஆக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த மீட்டிங்கை நான் ஒரு ஊடகமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய பேருண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாகவும் இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாகவும் இருந்து கொள்ளுங்கள். நான் தமிழ் இலக்கியத்துறை சார்ந்தவள், ஆசிரிய பணி செய்யக்கூடியவள், மேடையில் பேசக்கூடிய துறையை தேர்ந்தெடுத்தவள். என்னை போல் நீங்கள் வேறு எத்தனை துறைகளை சார்ந்தவர்களாக இருந்துவிட்டு போங்கள். ஆனால் உங்களிடத்தில் ஒரே ஒரு பழக்கம் மட்டும், புத்தகத்தை எடுத்து வாசிப்பதும், யாரேனும் எந்த மொழியை பேசினாலும் அதை கேட்பதற்குமான அந்த குணநலனை மட்டும் வளர்த்து கொண்டால் அந்த துறையில் நீங்கள் முதன்மையான மனிதராக வரலாம் என்பதனை மட்டும் ஒரு ஆசிரியராக நான் சொல்லுவதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்மில் பல பேருக்கு இல்லாத ஒரு விஷயம் எது என்றால், உட்கார்ந்து ஒரு நிமிஷம் வாசிக்கிற பழக்கம் இன்னைக்கு இல்லை. இந்த உலகத்திலேயே ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்க கொடுக்க வேண்டிய ஆகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? கண்ணை மூடிட்டு 3 நிமிஷம் உட்கார்ன்னு சொல்லுங்க, பின்னி எடுத்துரும் உங்களுக்கு. அதான் இந்த ஒரு கொள்ளிக்கட்டையை கையில் வச்சுக்கிட்டே சுத்துறோம். இது நமக்கு நாமே வச்சுக்கிற தீ. முதல்லலாம் ஃபோன் வந்தா வீட்டுக்குள்ள ஓடுவோம். எல்லாம் தெரிச்சு வெளியில ஓடுறாங்க. கேட்டா டவர் இல்லைங்க, திருட்டுத்தனம். டவர்லாம் இருக்கு, அத்தனை பாஸ்வேர்டுங்க. புத்தகத்துக்கு ஏதுங்க பாஸ்வேர்டு? புத்தகத்துக்கு பாஸ்வேர்டு கிடையாது. ஆனால் இந்த என்ன பாஸ்வேர்டு? ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறா எங்க காலேஜ் வாசல்ல. போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு ஃபோன் நம்பர் சொல்லுப்பா, உங்க அப்பாவுக்கு கூப்பிடணும்னு சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா லாக் பண்ணி வச்சிருக்கா. இப்போ லாக் சொல்லுப்பா. உடஞ்ச கையில் வாங்கி அடிச்சா பாருங்க, நான் பார்த்தேங்க. மனப்பாடம் பண்ணிடலாம் தான் நினைச்சேன். நான் மயங்கி இங்கே விழுந்துருச்சுன்னா அடுத்து மறுபடியும் கூப்பிடணும்ல. இந்த சூன்யம் வைக்கிறவங்க ஒரு சக்கரம் வைப்பாங்க தெரியுமா?
அப்படி ஒரு ஸ்டார் போட்டு ஒரு W போட்டு அதில் ஒரு Z போட்டு T போட்டு எங்கேயோ சுழிச்சு ஒரு புள்ளி வச்சா திறக்குது. நான் தான் சொன்னேன், இனி ஜாதகத்தெல்லாம் மாற்றிக்காதீங்க. அந்த பொண்ணு ஃபோன் உங்ககிட்ட ஒரு 3 நாள் இருக்கட்டும், உங்கள் ஃபோன் அந்த பையன்கிட்ட ஒரு 3 நாள் இருக்கட்டும், கல்யாணம் நடந்துடும். எனக்கு என்று இருக்கக்கூடிய வெளியில் குற்றங்கள் நிறைந்திருப்பதற்கு காரணம் குழந்தைகளிடத்தில் புத்தக வாசிப்பு அற்று போய் இருக்கிறது என்று ஒரு ஆசிரியராக நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒரு நல்ல தாய் தகப்பன் தன் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய ஆக பெரிய நன்மையே அவர்கள் வாசிப்பதற்கான வெளியை ஏற்படுத்தி கொடுப்பதுதான். நம்மில் எத்தனை பேர் அதை செய்கிறோம்? ஒரு விஷயத்தை நான் வாசிக்கிறேன், இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா போய் தேடுவீங்க. ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை படித்தேன். நான் ஏன் அதெல்லாம் படிக்கிறேன்னா, என்னதான் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கிட்டு தானேங்க அதை நம்ம ஏதாச்சும், தந்தை பெரியார் தானே சொல்லி தந்தார், படி. எனக்கு அரபிக் வாசிக்க தெரியும், உருது நல்லா வாசிப்பேன், ஹிந்தி நல்லா வாசிப்பேன், இங்கிலீஷ் நல்லா வாசிப்பேன், தமிழும் நல்லா வாசிப்பேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்பது என் துணிச்சல். ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் இப்படி சொல்லுதுங்க, காவியங்களில் நாடகம் ரம்யம், அதிலும் ரம்யம் சாகுந்தலம், அதிலும் ரம்யம் 4வது அங்கம், அதிலும் ரம்யம் 4வது செய்யுள். இப்படி ஒரு ஸ்லோகத்தை படித்தேன். ஆனால் அந்த 4வது செய்யுளை நான் படிச்சுட்டேன். ஆனால் நான் அதை சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் படிங்க, படிச்சு பாரு. படிப்பதில் இருக்கும் பேரின்பம் என்ன தெரியுமா? காட்சிகளில் இருக்கக்கூடிய பேரின்பத்தை விட படிப்பதில் இருக்கக்கூடிய பேரின்பம் என்ன நான் சொல்றேன். பொன்னியின் செல்வத்தை நான் படிக்கும் பொழுது எனக்கு வயது 13. 14வது வயதில் நான் நினைத்தேன், என் வாசல்ல வந்தியத்தேவன் நின்று என்னை கூட்டிட்டு போவான்னு. அந்த உலகத்தை எனக்கு விரித்து கொடுத்தது வந்திய செல்வன். இன்னைக்கு படம் பார்த்த அப்புறமா முடிவு பண்ண, நல்ல வேளை வரலன்னு. தாங்கவே முடியலைங்க என்னால. ஏன் தெரியுமா? படிக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய வந்தியத்தேவன், என் வந்தியத்தேவன், அவர்கள் படம் எடுத்த பொழுது வருகின்ற வந்தியத்தேவன் மணிரத்னம் சாருடைய வந்தியத்தேவன். நான் SRM பல்கலைக்கழகத்தில் பிலிம் டெக்னாலஜி பிள்ளைகளுக்கு ஞான ராஜசேகரன் ஐயா அவர்களினுடைய ஒரு கூட்டமைவில் நான் சிலபஸ் டிசைன் பண்ணேன். 3 ஆண்டுகள் அவர்களுக்கு நான் கதை சொல்லுதலும் காட்சிப்படுத்தலும்னு பாடம் நடத்துறேன். அந்த நேரத்தில் சில நேரங்களில் சில மனிதர்கள் நாங்கள் சிலபஸ்ல வச்சிருந்தோம். ஸ்ரீதர் சார் எடுத்த சில நேரங்களில் சில மனிதர்கள் படம், அதுவும் பாடத்தில் வச்சிருந்தோம். புக்கு படம் ரெண்டும். இப்போ ரெட்டி பரதேசி, சரியா, அரவான் காவல்கோட்டன், எந்த படமோ அது, உதிரிப்பூக்கள் படம் அண்ட் புக்கு. ஒரு நாவல் எப்படி படம் ஆகுது அப்படின்னு பாடம். சில நேரங்களில் சில மனிதர்கள், ஜெயகாந்தன் நான் பாடம் நடத்திட்டேன், படம் போட்டு காட்டணும். 26 பசங்க படம் போட்டோம் பாருங்க, 12 பசங்க எழுந்து வெளில போயிட்டானுங்க. இல்லைங்க, எல்லாம் கிரியேட்டிவ் பாய்ஸ் கேர்ள்ஸ் வெளில போயிட்டானுங்க. ஏன்னு கேட்டேன் நான். அடுத்த நாள் கிளாஸுக்கு, ஏன்பா படம் போட்டு ஏன்பா போனேன்? பீம்சிங் அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பார், ஏன்பா போனேன் அப்படின்னா, ஒரு பையன் எழுந்திருச்சு சொன்னான், அவன் பேர் தான் ஸ்ரீதர். அவன் சொன்னான், மேடம் பீம்சிங் சாருடைய கங்கா இல்லை மேடம், நான் படித்த கங்கா. என்னால் மேடம் லக்ஷ்மியை கங்காவா நினைக்க முடியல மேடம், என்னால் அந்த படம் பார்க்க முடியல, நான் போயிட்டேன்ட்டான். அவன் உள்ளத்தில் விரிந்த காட்சிகள் இருக்கு இல்லையா, அது பார்க்கின்ற காட்சிகளை விட உன்னதமானது. அதனால் தான் நான் ஏன் படிக்க வேண்டும் என்கிறேன் என்றால், ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார், இமேஜினேஷன் இஸ் மோர் than knowledge. கற்பனை என்பது நீ கற்கின்ற கல்வியால் வரக்கூடிய அறிவை விட மேலானது என்கிறான். இந்த கற்பனை தான் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் தாய். இந்த கற்பனை தான் வரலாறு படைக்கக்கூடிய ஆற்றலை நம் குழந்தைகளுக்கு தருகிறது. அந்த ஆற்றலை பறித்துவிட்டு
இன்றைக்கு படம் பார்த்தால் போதும் என்றால் பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்துவிட்டு வந்த இளைஞன் கேட்கிறான், இது நம் நாட்டின் பழைய வரலாறா என்று கேட்கிறான். பொன்னியின் செல்வன் வரலாறு இல்லை, அது வரலாறை குறித்த ஒரு புனைவு கதை. அது ஒரு ஃபிக்ஷன், அது ஒரு கதை. ஒரு எழுத்தாளன் எழுதிய கதையை சரியாக படிக்காத சமூகம் அதை திரைப்படமாக பார்க்கின்ற பொழுது வரலாறு என்று புரிந்து கொள்வதற்கு எப்படி ஒரு ஆபத்தான சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். நாம் படிக்க வேண்டும், இல்லை என்றால் நம் வரலாறு சுரண்டப்படும். நம் வரலாறு சுரண்டப்படாமல் இருப்பதற்கு நாம் படிக்க வேண்டும். ஏன்னு கேட்போம்ல, ரெண்டே கேள்விதான். ஏன் படிக்கணும்னு சொல்றாங்க தெரியுமா? இந்த தலைவர்கள் எல்லாம் நம்மள கேள்வி கேளுங்க. ஏன் இப்படி இருக்கு? ஏன் இப்படி இருக்கக்கூடாது? எங்க ஒருத்தன் குப்பை போடுறான், பையன் கத்துறான், அப்பா குப்பைக்காரன் வந்திருக்கான் குப்பை போடுன்னு. அப்பா சொன்னார், டேய் குப்பை போடுறான் நான் தான்டா குப்பைக்காரன், குப்பை எடுத்துட்டு போற வந்தவன் சுத்தக்காரன்டான்னார். இதுதான் கல்வி. படித்தால் தானே தெரிகிறது எது யாரை எப்படி குறிக்க வேண்டும் என்று. இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் படித்தாக வேண்டும். பொம்பளை பிள்ளைங்களை ஏன் தெரியுமாங்க படிக்க விடுறதில்லை? ஏன் தெரியுமா படிக்க விடுறதில்லை? ஏன்னு கேள்வி கேட்போங்க. என் பாட்டி எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காவுக்கு பசிச்சுதான், கவனமா கேளுங்க, காக்காவுக்கு பசிச்சுதான். பசிச்ச காக்கா படைய திருடிருச்சான். திருடின காக்கா கிளையில போய் உட்காந்துருச்சான். அங்க நரி வந்துதான், காக்கா காக்கா நீ அழகா இருக்கிற நல்லா பாடுவியேன்னு சொல்லிச்சான். பொய் சொல்லிச்சான். காக்கா ஏமாந்துருச்சான், நரி ஏமாத்திருச்சான். காலங்காலமா சொல்றோமா இல்லையா? நான் எங்க அம்மம்மாட்ட கேட்டேன் ஒரு கேள்வி. 8 வயசு எனக்கு அப்போ. ஏன் அம்மம்மா? திருநெல்வேலிக்காரி எங்க அம்மா, காயல்பட்டணம். ஏன் அம்மம்மா? காக்கா திருடிச்சு, அதுக்கிட்ட வடைய நரி திருடிச்சு, காக்காவுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. ஓகே, காக்கா கிட்ட இருந்து திருடிச்ச நரி அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன். என் அம்மம்மா எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை, ஏய் கேள்வி கேட்கப்படாது. ஏன்? பொம்பளை பிள்ளை கேள்வி கேட்கப்படாது. ஏன் அம்மா சொன்னாங்க பாருங்க. ஒரு 8 வயசுல பயந்து போனா இன்னும் தெரியல. கேள்வி கேட்டா கல்யாணம் ஆகாதுன்றுச்சு. அச்சுறுத்துகின்ற உலகம். எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய பெண், புத்திசாலியான பெண். ஒருத்தர் வேலைக்கு ஏதோ ஒரு வந்து நின்னார். அக்கா கனிமழக்கா நிற்கிறாங்க. யாருக்கு வேலைன்னா, என் மருமகனுக்கு. உன் பொண்ணுக்குன்னு வா யோசிக்கலாம் போ. பெண் இருக்கா இல்லையா? பெண்ணை பலப்படுத்துவது, பெண்ணிற்கான அறிவை பலப்படுத்துவது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த சமூகத்தில் பெண் கல்வி கற்றிருக்கிறாளோ அந்த சமூகம் மிகப்பெரிய வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் காணும். வன்முறை இல்லாத சமூகமாக அது உருவாவதற்கு அந்த சமூகத்தில் பெண்ணுக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டும். கல்வி இல்லாத நிலம் களர் நிலம் என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசனார். அங்கே புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்கிறார். கல்வி கற்பது ஏன் எதற்கு என்கின்ற கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு ஆற்றல். நான் இப்போ சுலபமா நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அப்படியே என் விரல் பிடித்து, என் குரலின் விரல் பிடித்து அப்படியே என் கூட வாங்க. பர்வீன் சுல்தான் நான் பேசினேன்னா இங்க ஒரு கேமரா இருக்கு, அதை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிடுங்க. நான் ஒரு எழுத்தாளருடைய கதையை சொல்கிறேன். ஒரு சின்ன காட்சியை சொல்றேன். இதில் நமக்கு புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வயசுல சில முதல் முக்கியமாக இளைஞர்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பாராளுமன்ற உறுப்பினர் அம்மா அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் பாராட்டுகள். நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து புத்தக கண்காட்சிகளில் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது ஒரு ஆவணமான ஒரு விஷயம். நான் எல்லோரையும் பார்ப்பதனால் தூத்துக்குடியில் இளைஞர்கள் நிறைய பேர் புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறார்கள்.
வயதுகளில் சில விஷயங்கள் புரிந்துவிட வேண்டும் குழந்தைகளை. வயது கடந்த பிறகு தெரிந்து கொள்வதற்கு இல்லையா, அது வேலைக்காவது. இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுத தெரியவில்லை. முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மை இல்லை. மை இருக்கின்ற பொழுது எழுத தெரிந்து கொள்ளுங்கள், வாசிக்க தெரிந்து கொள்ளுங்கள். நான் இங்கே பெண்களையும் பார்க்கிறேன். பெண்களாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், யார் அழகி தெரியுமா? சோப்பா இருக்கிற அழகி கிடையாது. இந்த தேசத்தில், வெப்ப தேசத்தில் பிறந்தவர்கள் நாம் கருப்பாகத்தான் இருப்போம். உழைப்பாளர்களுக்கு பிறந்த நாம் கருப்பாகத்தான் இருப்போம். கருப்பு என்பது நம்முடைய சுதந்திரத்தின், ஆரோக்கியத்தின் அடையாளம். இது நம்முடைய தேசத்தினுடைய முகவரி. இது ஒரு கலகத்தினுடைய குரல். இந்த கலர் இருக்குல்ல, இந்த கலர் தான் நம்முடைய அழுத்தமான முகவரி என்பதனை புரிந்து கொண்ட பெண்களுக்கு நான் சொல்லுகிறேன், அழகு என்பது எது தெரியுமா? முகம் அழகா இருக்குதுல்ல, அது இல்லை. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எழுதி போட்டேன், என் மூக்கு இப்படி இருக்கணும், என் கண்ணு இப்படி இருக்கணும்ன்ட்டு. அது இருக்குது, இயற்கை எனக்கு கொடுத்தது. ஆனால் அதில் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் அது என் பிழை. ஆரோக்கியமாக இருங்கள். நீங்கள் சாதாரணமான பெண். எப்போ அழகு வருது தெரியுமா? எவன் எது பேசினாலும், எது பேசினாலும் புரியுதா? நீ தான் அழகி. புரியணுங்க. மற்றவங்க புரிகிற மாதிரி பேசுகிறோமா, பேரழகின் பேர் உங்களுக்கு. புரிகிற மாதிரி பேசலைனால ஏன் புரிகிற மாதிரி பேசுறான்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரபஞ்ச அழகி. திட்டம் போடுகிறது இந்த உலகம். அந்த திட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். நீங்கள் எதிர்வினையாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அரசியல் குறித்து தெளிவான பார்வையுடன் இருங்கள். தெளிவான பார்வையுடன் இருக்க வேண்டும் என்றால் தினசரி நாம் வாசிக்க வேண்டும். யாரோ ஒருவன் எடுத்த ஒரு விஷயத்தை வாசிப்பதல்ல, நான் வாசிப்பது. என் புத்தியில் நான் நின்று வாசிப்பது. அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சான்றோர்களை கேட்டு தெரிந்து கொள்வது. இந்த முயற்சியில் இருக்கின்ற பொழுது நான் ஒரு காட்சியை சொல்லுகிறேன். நான் ரொம்ப நுட்பமா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இதுதான் வாசிக்கணும், இது வாசிக்க கூடாதுங்கிற எல்லை கிடையாது. அந்த எல்லைகளை கடந்தவள் நான். என்னுடைய தகப்பனார் வாரந்தோறும் என் தாய்க்கு கொடுக்கிற கரிசோறுக்கான பணத்தை ஒரு வாரம் தராமல் என் தகப்பன் எனக்கு வாங்கி கொடுத்த புத்தகம் திருமந்திரம். எங்க அப்பாக்கு அது என்னன்னே தெரியாது. 50 ரூபாய் இந்தா பெரிய புக்குன்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தார். இன்றும் வைத்திருக்கிறேன். திருமந்திரம். பைபிளை நான் வாசிக்கிறேன், தேவார திருவாசகங்களை வாசிக்கிறேன், திருக்குறளை வாசிக்கிறேன், சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன், காப்பியங்களை வாசிக்கிறேன். வாசித்து தெளிந்ததற்கு பிறகுதான் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தெளிவு எனக்கு ஏற்படுகிறது. இது சரி. நான் உங்க எல்லாரும் கேட்கிறேன், இந்த பெண்களுக்கு கேட்கிறேன், ஒரு புத்தகம் கீழே கிடக்குதுப்பா, உங்க காலில் பற்றுச்சு, என்ன பண்ணுவீங்க? தொட்டு கும்பிடுவீங்களா? படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சில புத்தகத்தை காலில் போட்டு மிதித்து கிழிச்சு நெருப்பில் போடலான்ற புக்கெல்லாம் இருக்குது. படித்தாதான் தெரியுது. நான் இப்படி சொல்கிறேனே, கோச்சிக்காதீங்க யாரும். இப்போ அரபியில் இல்லை சமஸ்கிருதத்தில் ரெண்டுத்துலேயும் வந்திருக்கிறது என்ன? வேத நூல்களும் சாமி நூல் தானே. அந்த 2 மொழியிலையும் நமக்கு தெரியும். மற்ற நூல்கள் வந்திருக்கலாம், நமக்கு தெரிஞ்சது தானே. உபனிஷதங்கள், வேதங்கள், குரான், இப்படி தானே. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு கெட்ட வார்த்தை சமஸ்கிருதத்தில் எழுதுகிறேன், ஒரு கெட்ட வார்த்தையை அரபியில் எழுதுகிறேன், கீழே போட்டேன், உங்கள் கால் பற்றுச்சு, என்ன பண்ணுவீங்கோ? தெரியாதே என்னன்னு, ஐயோ அப்படின்னு எடுத்து கண்ணில் ஊற்றிக்குவேன். அதனால் தான் சொல்லுகிறேன், படியுங்கள். படித்தால் தெரிந்து போகிறது எது பின்பற்ற வேண்டியது, எது பின்பற்ற கூடாதது என்பது படித்தால் தானே இங்கே தெரியுது. ஆன் பண்ணுங்க கேமராவை. விஷயம் முக்கியம். பேரறிஞர் அண்ணா சொன்னார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் உஷாரா இருங்க, புத்திசாலியா இருங்க. சரியா? அதனால அங்கேயே சுத்திட்டு இருக்கப்படாது. நம்ம வீட்டுக்கும் பதியம் போடணும், நம்ம வீட்டுக்கும் தோட்டம் வைக்கணும். அடுத்தவங்களுடைய மல்லிகைப்பூவை மட்டும் மோந்துட்டு இருக்க முடியாது.
அதுக்கெல்லாம் காலம் மறையேறி போச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துருச்சு. சரியா? நமக்கு என்ற அடையாளத்தை நாம் தேடிக்கொள்வோம். இவர்கள் உதவி செய்வார்கள், செய்கிறார்கள். இந்த ஓராண்டு காலமாக பார்க்கிறோம். நான் கட்சி சார்ந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு அடிப்படை உறுப்பினர் கார்டு கூட எனக்கு கிடையாது. ஆனால் இந்த ரத்தம் சுண்டுகின்ற அளவிற்கும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் பேசுவேன். ஏனென்றால் அதுதான் தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு. ஒரே வாய்ப்பு, பிடித்து கொள்ளுங்கள். கல்வியால் சொல்லுகிறேன், தமிழகத்தினுடைய பாதுகாப்பிற்காக சொல்லுகிறேன், பெண்களுடைய விடுதலைக்காக சொல்லுகிறேன், மாணவர்களுடைய எழுச்சிக்காக சொல்லுகிறேன், நம் அடையாளத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன், யாரும் நம் மண்ணையும் நம்மையும் சுரண்டிவிடல் ஆகாது என்பதற்காக சொல்லுகிறேன். சில விஷயங்களை நாம் தக்க வைத்துக் கொள்ள புத்திசாலித்தனம். காட்சி ஒன்று, பறந்து விரிந்த ஒரு அவை. அவைனா அது ஒரு போர்க்களம். போர்க்களத்தில் தூரமா ஒரு லைட் மங்குது. ஒரு 6-7 மணி இருக்கும். அங்க ஒரு அம்பு படுக்கை. அந்த அம்பு படுக்கையில் ஒரு கிழவர் படுத்திருக்கிறார். அவர் பெயர் ஹை தெரியுது? கண்ணகியினுடைய அப்பா பேர் என்ன? ஹாய். இப்போவும் சொல்லிட்டேன். சூப்பருங்க. தூத்துக்குடியிலலாம் நின்று பேசிட்டு இருக்கிறோம். படுத்துட்டு இருக்கிறார். ரத்தம் சுண்டி உடல் தோய்ந்து காய்ந்து கிடக்கிற முதிய உடல். கண் மூடி இருக்கிறார். சூரியன் மறைகிறது. ஒரு பெண் வரா. இதை ஜெயமோகன் என்கின்ற எழுத்தாளன் வடக்கு முகம் என்கின்ற நூலில் எழுதியிருக்கும் ஒரு காட்சி. எனக்கு எழுத்தாளர் புத்தகம் எல்லாவற்றையும் கடந்து அந்த நூலில் அந்த காட்சி சொல்லுகின்ற ஒரு விஷயம் இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். கடக்கிறார். ஒரு பெண் வரா. ஒரு ஊதுபத்தியில புகை போற மாதிரி எவ்வளவு பேரழகா அப்படியே நெளிஞ்சு நிக்கிறா. யார் நீ? வணக்கம் பீஷ்மா. யார் நீ? நான் மரணங்களின் தேவதை. எதற்காக வந்தாய்? வா போலாம். வரமாட்டேன். அவன் இச்சா மரணதாரி. நினைச்சாதான் அவனுக்கு சாவு. அவன் நினைக்கல, வரமாட்டேங்கிறான். நீ போ. இல்லை பீஷ்மா, கடைசி துளி ரத்தமும் கீழே போயிடுச்சு. வலியின் உச்சத்தில் இருக்கிறாய். இதற்கு மேல் இருந்து என்ன செய்ய போகிறாய்? வா போகலாம். வர முடியாது, வேலை இருக்கிறது, போ. அழைத்தால் வா, வந்துராத, போயிரு. வரமாட்டாயா? நான் அழைத்தால் வா, இல்லை என்றால் சபிப்பேன், போ என்றார். போயிட்டா. 2 நிமிஷம் கூட ஆகல, மறுபடியும் சலசலன்னு சத்தம். கண்ணை திறந்து பார்த்தா ஒயிட் சாரி ப்ளூ கலர்ல மாறி இருக்கு. அவளே தான். நான் தான் போக சொன்னேன்ல, எங்க வந்த அப்படின்றார் பீஷ்மர். அவ சொல்றா, நான் இப்பொழுது தானே வந்தேன், இனிமேல் தான் கதை ஆரம்பம், கவனம் கவனம். ஏன் தெரியுமா? நம்ம என்ன செய்யறோம்னா, முக்கியமான விஷயம் வந்துகிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது கீழே குனிஞ்சு ஏதாவது எடுப்போம், ஏதாவது அது போயிடும். மறுபடியும் அதை நம்மளை கடந்து வரத்துக்கு 40 வருஷம். ஸ்டே அலர்ட், ஸ்டே அலர்ட். விழிப்புணர்வோடு இருங்கள். இந்த வினாடியில் நம்ம எது கடந்து விடக்கூடாதோ அது கடந்து விடக்கூடாது. நீ யார்? நான் தான் உன்னை இப்பொழுது வர வேண்டாம் என்று சொன்னேன். ஏன்? நான் இப்பொழுதுதானே பீஷ்மா வந்தேன். நீ யார்? அவள் சொல்லுகின்ற பதில் ரொம்ப நுட்பமானது. நான் அம்புகளின் தேவதை. அம்புகளின் தேவதையா? ஏன் வந்தாய்? நீ இன்னும் சில நேரங்களில் மரணம் அடைந்து விடுவாய், எனக்கு தெரியும். உனக்கு நன்றி சொல்ல வந்தேன். சரி, நான் ஏன் நன்றி சொல்ல வந்தேன் என்று நீ என்னை கேட்கவில்லையே. ஏன்? நீ சுத்த வீரன். உன் அம்புகள் குறி தப்பியதில்லை. அம்புகள் போய் பகைவனுடைய நெஞ்சை பிளக்கின்ற பொழுது வருகின்ற முதல் துளி ரத்தம் எனக்கு பலன். நான் நிரம்ப பலனடைந்திருக்கிறேன். அதனால் உனக்கு நன்றி சொல்ல வந்தேன். உன் நன்றியை ஏற்றுக்கொண்டேன், போ. கிளுக்குன்னு சிரிக்கிறா. இதுதான் நமக்கு இன்னைக்கு செய்தி. இதுதான், கிளுக்குன்னு சிரிக்கிறா. என்ன? ஏய் பீஷ்மா, என்ன? உன்னை எனக்கு தெரியும். சரி, உன் அம்புகளை எனக்கு தெரியும். சரி, உன் பகைவர்களை எனக்கு தெரியும். சரி, மீண்டும் ஒரு சிரிப்பு. ஏய் பீஷ்மனே, உன் நண்பர்களையும் எனக்கு தெரியும்.
அவன் அப்போதான் அலர்ட் ஆகிறார் பீஷ்மர். ஏய், யார் நீ? நில். நீ அம்புகளின் தேவதை கிடையாது. அம்புகளின் தேவதை என்றால் என்னை தெரிந்திருக்க வேண்டும், என் அம்புகளை தெரிந்திருக்க வேண்டும், என் பகைவர்களை தெரிந்திருக்க வேண்டும். உனக்கு எப்படி அடி என் நண்பர்களை தெரியும்? சிரித்துக் கொண்டே அவள் சொன்னால், எத்தனை பேருக்கு புரிகிறது தெரியவில்லை. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழலோ அதற்கு புரிந்து போகும். அவள் சொன்னாள், நண்பர்களுக்கு என்று தனியாக எடுத்து வைக்கப்படாத அம்புகள் இல்லாத அம்பரா துணி இந்த உலகத்தில் எங்கே இருக்கிறது? எல்லாருடைய அம்பு தூணிகளிலும் நண்பர்களுக்காகவும் தனியாக அம்பு இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு என் தோழமைகளே, இளைஞர்களே, இந்த சமூகத்திலே களமாடுங்கள் நீங்கள். ஏனென்றால் இப்பொழுதுதான் முதல் தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த சிக்கலிலும் சதியிலும் சூழ்ச்சியிலும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் சில விஷயங்களை வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய விழிப்புணர்வை பெற வேண்டும். ஒன்றை படிக்கின்ற பொழுது புரிகிறதா? ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. தமிழ் தான். இங்க எத்தனை பேருக்கு தமிழ் புரியும்? எல்லாருக்கும் தமிழ் புரியும். புத்தகம் எத்தனை பேருக்கு புரியும்? வாசித்தால் எத்தனை பேருக்கு புரியும்? எனக்கு தெரிஞ்சு சில நேரங்களில் நான் வாசிக்கும் பொழுது முதல் வாசிப்பெல்லாம் எனக்கு புரியாது. நான் PhD வெங்காய பச்சடி தயிர் பச்சடிலாம் வாங்கியிருக்கிறேன். 23 வருஷம் பேராசிரியராக இருக்கிறேன். படிக்கிறதா எனக்கு வேலை, படிக்கிறதா எனக்கு தொழில். இருந்தாலும் ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது முதல் பாடத்தை வாசித்து கொண்டே போய் உடனே புரிஞ்சிடாதுங்க. சில நூல்களை திரும்ப 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 நீங்கள் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். 2500 வருஷத்துக்கு முன்னால் எழுதிட்டாரு தாத்தா, திருக்குறள் புரிஞ்சிருச்சா? எத்தனை முறை வாசிச்சாலும் புது புது அர்த்தங்கள் வருது. நேத்து தாங்க படித்தேன் ஒரு குறள், திகில்னாச்சுங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமா ஐயா? கேட்டினும் உண்டொரு உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கெட்டதுலயும் நல்லது இருக்கான். எவன் நல்லவன் எவன் கெட்டவன் கூட இருக்கிறவனை பத்தி தெரிஞ்சுக்கிற ஸ்கேலாம் அந்த கெட்டது. இப்படிங்கிறாங்க வள்ளுவன். என்னை சிந்திக்க வைக்கிறான். என்னை அடுத்த கட்டத்திற்கு நான் வழுவாத படிக்க என்னை அழைத்து செல்கிறான். ஏன் வாசிக்க வேண்டும்? நான் இதை சொல்றேன். ஒரு நம்மள மாதிரி ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் மனைவியை அடிப்பானாங்க. எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி அடிப்பானா. போகும்போது ஒரு 2 அடி அடிக்கலைன்னா அவனுக்கு ஆறாது. அது உரிமை. போலீஸ் ஸ்டேஷன்லலாம் போய் சொல்லுங்கள். பெரியவங்களாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் காதை கொஞ்சம் மூடிக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன்லலாம் போய் சொன்னால் என்னங்க சொல்லுவாங்க? புருஷன் தானே அடித்தான், அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனா சேர்ந்து அடித்தா வந்து சொல்லு. அடி வாங்கிறது ரொம்ப கஷ்டங்க, வலிக்கோங்க. லிடியா காட்சா சொல்லுகிறாள், வன்முறை தீங்கானது, அது என்னை துன்புறுத்துகிறது, அது என்னை அழ வைக்கிறதும்பாங்க. அவ எத்தனை பேருக்கு இங்க புரியுது? ஏன் படிக்கணும்னு சொல்றேன். இப்போ அந்த பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பார்ல, அவர் எப்பவுமே நைட் ஷோ பார்ப்பாரு, படம். அவர் நைட் ஷோக்கு போயிருக்கிறாரு. போகும்போது சைக்கிள், அப்போ பழைய கதை இது, அப்போ டைலமா இருக்குல்ல, அது இல்லை. போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு. சைக்கிளை உடச்சி ஆளை வச்சு அடிச்சிருக்குது. எங்கே இருந்தா வந்த? அவன் குடிச்சிட்டு சினிமா டிக்கெட்டை தொலைச்சிட்டான். எங்கடா போன? திருட போனியான்னு அடிச்சிருக்குது. 4:30 மணிக்கு இல்லை, இவன் ஒத்துக்கிட்டு வரமாட்டான்றதுனால விட்டுருச்சு. உடஞ்ச சைக்கிளை உருட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த அம்மா ஓன்னு அழுது வெந்நீர் வச்சு உடம்புக்கு ஊற்றி அந்த பத்தெல்லாம் போட்டு கஞ்சி காய்ச்சி குடித்து படுக்க வச்சிருச்சு. அடுத்த நாள்ல இருந்து அந்த ஆள் பொண்டாட்டி அடிக்கிறத விட்டுட்டான். ஏன்னா காரணமே இல்லாமல் அடி வாங்கிறதுனா அது எப்படி வலிக்கும்ங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சிறுகதை இதை படிச்சான்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்ல மாட்டிக்காமலேயே பொண்டாட்டி அடிக்கிறது விடுவானா இல்லையா? அதுக்கு தான் படிக்கணும். சில அனுபவங்கள் என்பது நாம பெறுவது என்பது இல்லை. எழுத்தாளர்களுடைய அனுபவங்களுக்குள் சென்று நாம் அப்படி ஒரு பக்கமாக சேர்ந்து வருகின்ற பொழுது, நெல்சன் மண்டேலான்னு ஒரு சின்ன புக்கு படிச்சுட்டு இருக்கிறேங்க. இப்போ என்னங்க அது? என்ன வாழ்க்கை அது? அவருடைய வாழ்க்கை பற்றி அந்த சின்ன புத்தகம் எத்தனையோ ஆண்டு கால வரலாறை நமக்கு சொல்லுகிறது. இப்ப
இப்போ சமீபத்தில் ஏன் படிக்க வேண்டும்னு சொல்ல வேற ப்ராஜெக்டாக வேற கொடுத்துட்டாங்களா, சில விஷயங்களை படிக்க வேண்டியதாக போச்சு. நான் படிச்சுட்டு வந்தால் தானே சொல்ல முடியும். ஒரு சாதாரணமாக ஒரு குறிப்பு ஒன்று பார்த்தேன் ஒரு புக்கில். நம்பி கெடுவதுன்னு ஒரு வகைங்க, நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு வகைங்க. 2 வகை என்னன்னு சொல்லவா? கோழி இருக்குல்ல, கோழி, அதை வெட்டி குழம்பு வைக்கிறோமா இல்லையா, ஆனால் அதை நம்ம காலையே சுற்றுதா இல்லையா, இது நம்பி கெடுவது. நம்பிக்கை இல்லாமல் வாழறது தெரியுமா? காக்கா. ஒரு நாளாவது அதை நம்ம பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம், தொடுவோம், கிட்ட போகும்போதெல்லாம் அதை நம்மளை பிடிக்க வர மாதிரியே பயந்து ஓடும் தெரியுமா? இது சொல்லியிருந்ததுங்க அந்த செய்தி. ஆமாம்ல, நம்பி கெடுவது ஒன்று, நம்பிக்கையே இல்லாமல் வாழ்வது ஒன்று. கல்வி இருக்குல்ல, கல்வி ஏன் படி படி படின்னு சொல்றோம் தெரியுமா? பாரதியார் சொன்னார், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு அப்புறம் 4 பேர் மௌன விரதம் இருந்திருக்கான். 4 பேர் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உட்காந்துட்டான். 5 நிமிஷம் இருக்குங்க. அது ஒருத்தன் சொன்னா, அப்பாடா 5 நிமிஷம் இருக்குடான்னு. பக்கத்தில் இருந்தவன் சொன்னானா, 5 நிமிஷம் தானேடா இருந்துச்சு, ஏன்டா பேசுனேன்னு நானா. 3வது ஆள் இருக்கான்ல, டேய் அவன் தான் பேசுனான், நீ ஏன்டா பேசுனேன்னு நானா. அவன் இந்த 4வது இருந்தான்ல, அப்பாடா நான் தான்டா பேசலன்னு நானா. கூடி கெடுறதுங்க இது, கூடி கெடுறது. நான் காலேஜில் வேலை செய்கிறேன்ல, என்கிட்ட சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு பொய் சொல்லவே தெரியாது. தெரியும். இந்த 4 பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போகுது. 4 பேருக்கு லீடரே அதுதான். எனக்கு தெரியுங்க. அது பல நேரங்களில் நாம் பக்கத்தில் இருக்கின்றவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், நம்ம இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள போறோம். முதல்ல ஒரு விஷயம் இருந்தது, நீ படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். சொன்னாங்களா இல்லையா? நாம் என்ன புத்தகத்தை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு? அந்த புத்தகத்தை இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? எந்த நூலை படிக்கிறோம்? நாம் புத்தகங்கள் வாங்கினாலும் பரிசளிப்பதற்காக வாங்குகிறோம், இல்லை என்றால் பிள்ளைகள் தலையில் திணிப்பதற்காக வாங்குகிறோம். நான் இங்கே எத்தனை 4வது நாளோ 3வது நாளோ தான் இது. நான் ஒரு டெக்னிக் சொல்கிறேன் எப்படி புக்கு வாங்கணும்ன்ட்டு. ஒரு குட்டி லைப்ரரி வச்சுருக்கேன் என் வீட்டில். புக்கு எப்படி வாங்கணும்னா, ஃபஸ்ட்டு டே வந்து பரபரப்பாக வாங்கிடப்படாது. ஒரு ரவுண்ட்ஸ் போகணும், அந்த ப்ராஸ்பெக்டஸ் இருக்குல்ல, அதை வாங்கிக்கணும். அந்த புத்தகங்களை, எந்த புத்தகம் நல்ல புத்தகம் என்பதனை சான்றோர்களிடத்தில், ஆசிரியர்களிடத்தில், படித்தவர்களிடத்தில் கேட்டு டிக் பண்ணிக்கணும். அதற்கான விஷயங்கள் கூகுளில் இருக்கா, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பசங்களை பாருங்கள், நம்மளை விட நல்ல புத்திசாலிகள் அவங்க தேடி கொடுப்பாங்க. 2 நாள் 3 நாள் மறுபடியும் வாங்க, புதிய வரவு என்ன இருக்குன்னு பாருங்க. பேசிக்கா சில விஷயங்கள், சில நூல்கள் நம் வீடுகளில் இருக்க வேண்டும். அந்த நூல்களை கண்டிப்பா வீட்டில் வச்சிட்டுருங்க. நான் துணிச்சலா சொல்றேங்க, குர்ஆன் இல்லாத முஸ்லீம் வீடுகள் கிடையாது, பைபிள் இல்லாத கிறிஸ்துவ வீடுகள் கிடையாது. ஏதோ கந்த சஷ்டி கவசமாவது இருக்கோங்க இந்துக்கள் வீட்டில், ஆனால் திருக்குறள் இல்லாத தமிழர்கள் வீடு உண்டு. திருக்குறள் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு நூல். புரியலன்னா பரவாயில்லைங்க, படிங்களேன், 4 வாட்டி படிச்சா புரிஞ்சிடும். செய்ய அல்லது செய்ய கெடும். எது செய்ய வேண்டுமோ அதை செய்யாவிட்டாலும் கெடும் என்கிறதுங்க குறள். சும்மா போகின்ற பொழுது, போய்கொண்டே இருக்கின்ற பொழுது சில வாசிப்புகள், சில தெரிப்புகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடும். ஆன்மீகத்திற்கும் மதத்திற்கும் ஒரு விளக்கம் எழுதியிருந்தான் ஒரு புக்கில். எனக்கு இது வரைக்கும் தெரியல, நான் மதவாதி கிடையாது, ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவள் நான். ஜாதிகள் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது, அதுதான் திராவிட சிந்தனை என்று நம்புகின்றவள் நான். ஆன்மீகத்திற்கும் மதத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதா சொன்னாங்க ஒருத்தன். ஆன்மீகம் என்பது கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், அவரிடத்தில் நாம் சரணடைவோம் என்று சொல்லுவது ஆன்மீகம். நான் தான் கடவுளை பார்த்து கொள்ள வேண்டும் என்பது மதம். மதத்திற்கும் ஆன்மீகத்துக்கும் இதாங்க வித்தியாசம். நான் தான் அதை காப்பாத்துறேன்னு சொல்றான் பாருங்க, அவன் மதவாதி. கடவுள் என்னை காப்பாற்றுவார் சொன்னா அவன் ஆன்மீகவாதி. பகுத்தறிவுக்கும் அதுக்கு எதிரான சிந்தனைக்கு ஒரு வித்தியாசத்தை சொன்னாருங்க ஒரு புக்ல ஒருத்தர். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லைங்க, ஆனால் நான் கன்வின்ஸ் ஆனேன். இப்போ ஒருத்தர் பையன் ஸ்கூட்டரில் வந்தான், கீழே விழுந்துட்டான், அடிபட்டுருச்சு. பகுத்தறிவுவாதி என்ன பண்ணுவான்னா, உடனே 108க்கு ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவான்.
பகுத்தறிவுக்கு எதிரான சிந்தனை கொண்டவன் என்ன தெரியுமா செய்வான்? அச்சோ விழுந்துட்டியா, பார்த்து வரக்கூடாதா என்று பேசுவான். பகுத்தறிவு என்பதற்கும் பகுத்தறிவிற்கு எதிரான சிந்தனை என்பதற்கான வித்தியாசம் இதுதான். நாம் இவர்களை அடையாளம் காண வேண்டும். நான் இப்படி சொல்றேங்க, ஏன் படிக்கணுங்கிறத நான் இப்படி சொல்ல, ஒரு டீச்சரா சொல்றேன், புரியுதா பாருங்க. கல்வி இருக்குல்ல, ஏன் கற்றவர்களா பார்த்து இவங்க கூட்டிட்டு வந்து மேடையில் பேச வைக்கிறாங்க? ஒரு எழுத்தாளரை ஏன் பிடிச்சி போடுறாங்க, பேசுப்பா? படித்த பேராசிரியர்கள், சிந்தனையாளர்களை ஏன் கூப்பிடுறாங்க? கல்வி இருக்கு இல்லைங்க. நான் இன்னைக்கு ஒரு வெளிச்சத்தை, ஒரு திரையை விலக்கி விட்டு போகிறேன். கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. பல்கலைக்கழகங்களில் படிக்கின்றவர்கள் மட்டும்தான் புத்திசாலிகள் கிடையாது. முத்தமிழறிஞர் கலைஞரோ தந்தை பெரியாரோ எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கவில்லை. ஆனால் அவரை பல்கலைக்கழகங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றன. எது அறிவு? அறிவுக்கும் கல்விக்கும் என்ன வித்தியாசம்? இவ்வளவுதான். கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. இந்த ரெண்டு தான் ப்ராசஸ். ஒரு டீச்சரா நான் இருக்கிறேன், படி படி படின்னு சொல்றேன். குழந்தையை ஏன் படின்னு சொல்றேன் தெரியுமா? கல்வி கற்றால் என்ன நடக்கும்? இப்போ மோட்டர் பம்ப் இருக்கு, அந்த பம்ப் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு, தண்ணி இழுக்க மாட்டேங்குது. வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நேராக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த மோட்டரை திறந்து ஒரு சொம்பு தண்ணி போட்டு மூடி ஆன் பண்ணுவாங்க. என்ன ஆகும்? மூட மாட்டாங்க, ப்ரெஷர் பண்ணுவாங்க கையை வச்சு. குப்பு 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 குப்புன்னு தண்ணி வெளியில வரும். முதல்ல எந்த தண்ணி வரும்? பிசிக்ஸ். எந்த தண்ணி வரும்? போட்ட தண்ணி வரும். அப்புறமா எந்த தண்ணி வரும்? உள்ள இருந்த ஊத்து வரும். போடுற சொம்பு தண்ணி தான் கல்வி. சரியான வகையில் உள்ள போட்டா உள்ள இருக்கின்ற அறிவை அது எடுத்துக்கொண்டு வரும் என்பதற்காக படிக்க வேண்டும். ஏற்கனவே நமக்குள் ஞானம் பொத்தி கிடக்கிறது. பெண்ணிற்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள் நல்ல மூடர் நல் மாதர் அறிவை கெடுத்தார் என்கிறார் பாரதியார். உள்ள இருக்குங்க ஞானம். படிச்சா ஏன் படிச்ச பொண்ணா பார்க்குறாங்க? அது பிரச்சனை பண்ணாதா? பண்ணோம், பிரச்சனையை புரிஞ்சுக்கும். இவ்வளோதான். இப்போ எனக்கு இந்த எல்லா ஆடியன்ஸ்கிட்டையும் ஒரு கேள்வி நிறைய நாளாக கேட்கணும்னு நினச்சி நீ கேட்குறேன். படித்த பொண்ணா வேணுங்கிறீங்கல்ல, சொல்கிறீங்களா இல்லையா? படித்த பொண்ணை எப்படி நிர்வாகம் பண்ணுறதுன்னு தெரியுதா? இப்போ யானை வேணாம் வந்துருச்சு வீட்டுக்கு, நிர்வாகம் பண்ண தெரியணுமே. படித்த பொண்ணு வந்துட்டா நிர்வாகம் பண்ணுங்க பார்ப்போம். முடியலையே. இப்போ என் வீட்டில் நான் இப்படி பேசுகிறேன்ல, இப்படி பேசுகிறேன், எங்கள் அண்ணன் சொல்லுவான், ஏய் என்ன சவுண்டு கொடுக்குற, வீட்டில் எல்லாம் மேடையில் வச்சுக்கோ, தூத்துக்குடி போகிறல அங்கே பேசு, வீட்டுக்குள்ளலாம் பேசாது. ஆனால் என் வீட்டில் அப்படி சொல்ல மாட்டார். என் வீட்டில் என்ன தெரியுமா சொல்வார்? அவருக்கு படித்த பெண்ணை நிர்வகிக்க தெரியும். அவர் என்ன தெரியுமா சொல்வார்? மேடையில் எவ்வளோ நல்லா பேசுகிற, வீட்லேயும் அப்படியே பேசலாம். ஈகோ ஹர்ட் பண்ணக்கூடாதுங்க. படித்த பெண்ணினுடைய அதுக்கு மூளை அது சிந்திக்கும். அது சிந்திக்கிற பெண்ணை எப்படி வழிபடுத்துறதுன்னு தெரியணும். இப்போ நான் வேலைக்கார மாட்ட சண்டை போடுறேன், சரியான சண்டை. அது கரெக்டாக 7 மணிக்கா போடுவேன். 7:30 மணிக்கு எனக்கு காலேஜ். நீயும் வேணாம் உன் வேலையும் வேணான்னு போயிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து கேட்டார், சண்டை போடுறதுக்கு உனக்கு இந்த டைமை கிடைச்சதா? இல்லைப்பா, பால் பாக்கெட் அப்படி வைக்க வேணான்னு சொல்கிறேன், நீ படித்தவ தானே, வேற ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டாளா? ஒரு மாசமா சொல்ற, மறுபடியும் அப்படி வைக்கிற, கரப்பாம்பூச்சி வருது. ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சிருச்சுன்னா அவ SIT காலேஜ்ல எல்லாம் ப்ரொஃபஸரா இருப்பா. அவ உங்ககிட்ட வேலைக்கு வர. இப்போ புரியுதா? ஒரு விஷயம் என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை அறியாமலேயே உங்களுடைய விஷயங்களை மேலே மேலே எடுத்துக்கொண்டு போகலாம். இல்லை என்றால் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் புரிந்து கொள்வதற்கான ஒரே பயிற்சி வாசிப்பு தான். யாரை படிப்பது என்றால் வெறும் நூலை படிப்பது மட்டுமல்ல. இதோ உட்கார்ந்து கேட்கிறீர்களே பேச்சை. எனக்கு தெரிந்த இந்த உலகத்திலேயே, இந்திய சமூகத்திலேயே இல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சமூகத்திலும் ஒருவர் பேசுகிறார் என்றால் 10 நாளும் வந்து உட்கார்ந்து அதை கேட்கக்கூடிய மரபு தமிழ் மரபு தான். தமிழ் மரபில் தான் கேட்கக்கூடிய. அதனால் தான் கேள்வியை செல்வம் என்றார்கள்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த காதுக்கும் கண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். காதுக்கு மூடி கிடையாது, கண்ணுக்கு மூடி இருக்கு. கண்ணை எங்க பார்க்க கூடாதுன்னு நீ மூடிக்கலாம், காதை எப்படி மூட முடியும்? இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த வாயில ஏதாவது விஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, முறிவு இருக்கு. இந்த காதுக்கு விஷம் போச்சுன்னா முறிவு கிடையாது. அதான் இயக்கங்களில் சேருகின்ற பொழுது ஜாகிரதையான இயக்கங்களில் சேருங்கள். மூளைக்குள் விஷத்தை ஏற்றி விடுகிறார்கள். அந்த விஷத்திற்கு முறிவு இல்லை. முறிவு இல்லாத நிலையிலே போய் நின்று பகுத்தறிவை சொல்லிக் கொடுக்கின்ற, பகுத்து அறியக்கூடிய ஞானம் கொண்ட இடங்களுக்கு போய் உட்கார்ந்து அந்த ஞானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். இது இப்படித்தான் அவர் சொல்றாருங்க தந்தை பெரியார். இப்படி ஒரு தலைவன் கிடைப்பானா? நீ வா, நான் சொல்றேங்கிறதுனால எடுத்துக்காத, புரிஞ்சிக்க, எதிர்த்து பேசு. ஒருவேளை உன் கருத்திலே உண்மை இருந்தால், அறம் இருந்தால், நான் என் கருத்தை மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தந்தை பெரியார். அந்த விஷயம் வரணும்னா உட்கார்ந்து அளவலாவ வேண்டும் என்றால் அந்த அளவலாவலிலே உங்களுக்கு எத்தனை ஞானம் இருக்கணும் பாருங்க. நீங்கள் நினைப்பது எல்லாம் நடந்து விடுவதில்லை. நாம் யாரை அறம் சார்ந்தவர்களாக நம்புகிறோமோ அவர்களே சில அறங்களை காப்பாற்றுவதற்காக நம்மை கொலை செய்வார்கள். இது அரசியலில், இது குடும்பங்களில், இது நிறுவனங்களில், இது சமூகத்தில் நடந்து கொண்டிருப்பதனால் தான் சொல்லுகிறேன், ஸ்டே அலர்ட். இப்ப பாருங்க, மகாபாரதத்தில் ஒரு காட்சி, ஒருத்தனை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் பெரிய குரு, துரோணர்னு பேர் அவருக்கு. முடிவு பண்ணிட்டான், கிருஷ்ண முடிவு பண்ணிட்டான் அவரை கொலை பண்ணணும்ன்ட்டு. பீமனை காட்டி சொல்கிறான், டேய் அவன் பையனை பற்றி சொன்னானா அவன் சாவான், அவன் பையன் பேரில் ஒரு யானை இருக்கு, அதை கொல்லுடான். அஸ்வத்தாமன் யானையை கொன்னான், யானை கீழே விழுந்தது, பீமன் கத்தினான். இது வியாசரில் இருக்கிறது. பீமன் கத்தினான், நான் அஸ்வத்தாமனை கொன்றேன் என்று கத்தின உடனே துரோணர் நம்பலைங்க. யார் பொய் சொல்ல மாட்டான் என்று நினைத்தாரோ அந்த தர்மனை பார்த்தான். அந்த தர்மன் சொன்னான், அஸ்வத்தாமன் எனும் யானை இறந்தான் என்று சொன்னான். காதில் கேட்டது, தர்மன் பொய் சொல்ல மாட்டான் என்றை நம்பிய துரோணர் அந்த நம்பிக்கையின் காரணமாக கொலை செய்யப்பட்டார். நீங்கள் பல விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு சில நேரங்களில் சில மனிதர்கள் சொன்னால் அதனுடைய முன்னுரையை மட்டும் படிச்சு பாருங்க. ஜெயகாந்தன் சொல்வார், இப்படியெல்லாமா நடக்கிறது, இப்படியெல்லாம் நடக்கலாமா, இப்படியெல்லாம் நடக்க முடியுமா என்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் வாழ்க்கை ஆம் ஆம் என்று சொல்லியே நகர்கிறது. பாருங்க, ஒரு புத்தகம் சொல்கிறேன் நான். அந்த புத்தகம் வெனிஸ் நகர வியாபாரின்னு ஒரு புக்குங்க. வெனிஸ் இங்க இருக்குங்க, சின்ன 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 புத்தகங்கள் இருக்கும், போய் படிங்க. அதுல எனக்கு என் பையன் லா படிக்கிறான், கொஞ்சம் ஆர்குமெண்ட் அது இதுனா இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா அவன் கொஞ்சம் என்கிட்ட பேசுவான். அந்த விஷயத்தை பேசுகின்ற பொழுது, அதை புரிந்து கொள்கின்ற பொழுது, இது எனக்கு மனசுல அப்படியே நெருடிச்சிங்க. அது ஷைலாக் அப்படிங்கிற ஒருத்தன், அவன் ஒரு யூதன். அவன் ஆண்டனி அப்படிங்கிற ஒருத்தனுக்கு, ஆண்டனியா அப்படிங்கிற ஒருத்தனுக்கு ஒரு காசு கொடுத்துருக்கான். காசு திரும்பி வரலனா 1/4 பவுண்டு சதையை அறுத்து எடுத்துருவேன்னு சொல்லியிருக்கான். இதுதான் டீல். என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. அந்த போர்ஷியான்னு ஒரு பொண்ணுங்க, அவ போய் ஒரு வாதாடுறா பாருங்க. நான் அதை படிச்சு யோசிச்சேன், சூப்பர்ல அப்படின்ட்டு. அவ சொல்றா, சதை தானே கேட்ட, ரத்தம் ஒரு சொட்டு வரக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறமா சொல்றாங்க ஒரு விஷயம், 1/2 பவுண்டு நல்ல 1 மில்லிகிராம் கூட கூடாம எடுன்ற முடியாதுல்ல. ஒரு லா படிச்சு இருந்துச்சுன்னா, நான் அதுதான் சொல்றேன், பேசிக்கா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது வரலாறு, பண்பாடு, அரசியல், இலக்கியம் தெரிந்து கொள்ளுங்க. எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு விட்டுறாதீங்க. எல்லாம் அவன் பார்த்துப்பான், எல்லாம் அவருங்க பார்த்துப்பான். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பார்த்துக்குவாங்க, மாவட்ட ஆட்சியர் பார்த்துக்குவாங்க, எல்லாம் அமைச்சர் பார்த்துக்குவாங்க, எல்லாம் பேராசிரியர் பார்த்துக்குவாங்க, பேச்சாளர்லாம் இருக்கலாம். அவங்களாம் சிந்திக்கிட்டோம், நமக்காக கிடையாது. உடல், உறக்கம், கழிவு, சிந்தனை நீங்கள் தான் செய்ய வேண்டும். நான் எப்பவுமே சொல்றேன், சிந்தித்துக் கொண்டே இருங்கள் என் தோழமைகளே. எனக்கு தெரிந்து இந்த இந்திய திருநாட்டில் தமிழ்நாடு மட்டும்தான் மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது என்பதனை என்னால் சொல்லிவிட முடியும். மற்ற அரசுகள் மக்கள் சிந்தித்து விடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். சிந்திச்சுட்டானா பிரச்சனை வந்துரும்ல.
சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? நான் காலையில் ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒன்று இருந்ததா சொன்னாங்கல்ல, ஒரு விஷயம் நான் சொன்னேனே, கவனம் சிதறினால் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஏன் படிக்கணும் தெரியுமா? படிக்கிற தியானம் வருகின்றவர்களுக்கு கவனம் சிதறாது. இன்றைய இளைஞர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை கவனச்சிதறல் தான். இப்படி சிதறடிக்க முடியுங்க அவங்க கவனத்தை. ஒன்றும் இல்லை, இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒரு தம்பியை இல்லைன்னா ஒரு பாப்பாவை கூப்பிட்டு மேடையில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இப்படி போக சொல்லுங்களேன். இங்கே வைத்தால நான் கத்திட்டு இருக்கிறதுலாம் ஒரு மேட்டராகவே இருக்காது. அவளையே பார்த்து கவனம் இப்படி சிதறுதுங்க. நான் கிளாஸ் நடத்திட்டு இருப்பேன். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? லேட்டாக வந்தால் அமைதியாக போய் பின்னால் உட்காந்துருந்தோம். இந்த எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், அப்படியா, ஏமா லேட்டு, பஸ்ஸு லேட் ஆகிடுச்சி மிஸ், இதெல்லாம் சொல்கிறதுக்குள்ளே தாவு தீந்துரும், 45 நிமிஷம் போயிடும். அமைதியாக போய் பின்னால் உட்காந்துரும். ஆனால் கூட படிப்பிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புவதே கிடையாது. எப்பவுமே நம்புறது கிடையாது. ஒரு அடாலசன்ட் வயசில் பிள்ளை இருக்கா இங்கே யாருக்காவது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைலாம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நம்பலை, கேட்கவே இல்லை. அது 17லேருந்து 19 வயசு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிறேன்னா அதுங்களுக்கு ஒரு 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 சூட்சுமம் இருக்குது. அதை சொல்லிடவா? சொல்லி கொடுத்தா முன்னால் இருக்கிற ஆளை கிரிமினலாகவே பார்ப்பீங்களே. என்ன சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ ஒரு அம்மா, இங்கே பாடுறா, கரெக்டாக போ, வண்டியை வந்து ஸ்லோவாக 40 மட்டும்தான் ஓட்டணும், அப்பா வர்றதுக்குள்ளே 6 மணிக்கு வந்துரு, அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டி இருக்குது, அங்கே பாப்பாவுக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம், நீ வந்துரு, வரும்போது அங்கே ஸ்வீட் கடையில் சொல்லியிருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு வா, சொல்கிறது கீழே கையில் 500 ரூபா தான் வச்சு, இதெல்லாம் பேசும் அம்மா. சரிம்மா ஓகேம்மா ஓகே அப்படின்னும். இப்போ நான் கிளாஸில் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். 1330 குறட்பாக்கள், 3 பகுதிகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அறத்துப்பாலில் இந்த பகுதி நான் பேசிட்டு இருக்கேன். எல்லாம் பிள்ளைங்களை பாருங்களேன், இப்படிதான் உட்காந்துருக்கோம். நம்புறீங்களா அதுங்க நம்மளை கேட்குதுன்னு? அதுங்க எப்படி தெரியுமா காதில் விழும்? இப்போ அம்மா சொல்கிறாங்க, 6 பேருக்கு சரபரா 6 பேருக்கரா 6 பேருக்கரா கரபரா 6 பேருக்கா கரவரா 6 பேருக்கு பரபரா 6 பேருக்கு காரக்கரு மார்க்கிறா 6 பேருக்கு 6 பேருக்கு வரா. இப்படி தான் அவனுக்கு காதில் விழும். இங்கே திருக்குறள் சால பிள்ளைக்கர் சிரிக்கர் பறக்கா சரப்பறக்கா சார தோற பிரக்கரி சிரிப்பரா பேரு எல்லாம் நம்மளை கவனிக்கிற மாதிரி இருக்கா. ஆனால் ஒன்றும் கவனிக்காது. உண்மையிலேயே கவனிக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு வாசிப்பு பயிற்சி இல்லை என்றால் அந்த குழந்தை நம்மை கவனிக்காது. கவனிக்கிறது எனக்காக அல்ல, உங்களுக்காக. என்ன பேசுகிறார்கள் என்பதனை கவனச்சிதறலுக்கான ஒரே ஒரு மெடிடேஷன், ஒரே ஒரு தெரப்பி புக் வாசிப்பு தான். குட்டி புக்காக இருந்தாலும் பரவாயில்ல, வாசிங்க. என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேட்டுது, 11,000 பேருக்கு பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு முதலில் உங்களை கவர்ந்த நூல் எது? அம்புலி மாமா. அதான் முதல்ல கவர்ந்த நூல். அப்புறமா தான் ஷிஃப்ட் ஆகி போய் இப்போதைக்கு வந்து புத்து இலக்கியங்கள் வந்து நிற்குது, சங்க இலக்கியங்கள் வந்து நிற்குது. ஏன் சங்க இலக்கியத்தையும் புத்து இலக்கியத்தையும் சேர்த்து சொல்கிறேன் தெரியுமா? ரெண்டும் புரியாது. புரிஞ்சுக்கிறதுக்கு வயசாகணும், அப்போதான் புரியும். ரெண்டும் வந்து அப்படி நிற்குது. வாசிப்பு என்பது ஒரு படிக்கட்டு போல அப்படி போக வேண்டும் என்றால் சில விஷயங்கள் கவனத்தை நாம் வைக்க. ஜான் தான் சொல்வார், சில பேருக்கு தூக்கம் வரல, புக் எடுத்த உடனே தூக்கம் வரும். 4 பேர், சில பேருக்கு டோஸ், ஸ்லீப்பிங் டோஸ், சில பேருக்கு 10-15 மாத்திரைக்கு மேலே யாராலையும் தாங்க முடியாது, டீப் ஸ்லீப்பில் போயிடுவாங்க. அதான் வலம்புரி சொல்வார், நீ எந்த புத்தகத்தை புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல, படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உன்னை புரட்டி போடுகிறதோ அதான் நல்ல புத்தகம்னு சொல்ல. நம்மள புரட்டி போடணும். கலைஞர் அவர்களை தாய் புரட்டி போட்டாரே. கடையனுக்கும் கடை தேற்றம் மகாத்மா காந்திய புரட்டி போட்டுச்ச. நூல்கள் நம்மை புரட்டி போடுகின்றன. புரட்டி போடுகின்ற நூல்களை எடுத்து வாசிங்க. நான் ஆல்பர்ட் காமியூ வாசிச்சுட்டு இருக்கிறேங்க.
பதறுதுங்க. படிக்கின்ற பொழுதெல்லாம் பதறுகிறது. வார்த்தைகள் அப்படி வருது. ஆண்டன் செக்கா வாசிக்கிற 6வது வார்டு எத்தனை முறை வாசிச்சாலும் புதிய உலகத்திற்குள் மறுபடி வந்து அழைத்து கொண்டு போகிறான். நம் மனங்களை தட்டி தட்டி புரட்டி புரட்டி விசாரிக்கிறான் அந்த படைப்பாளன். முடிஞ்சா வாசிங்க. இந்த கவனத்தை சிதறடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சொன்னேன்ல, ஒரு சிறிய காட்சி உங்களுடைய கவனத்தை மாற்றும் என்று நான் பல இடங்களில் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இளைஞர்கள் இருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். எப்பவுமே டோன்ட் அலோவ் எனிபடி டு டிஸ்ட்ராக்ட் யூ. டிஸ்ட்ராக்ஷன் வருதா? பர்வீன் சுல்தான் அவனுடைய வெற்றி என்ன தெரியுமா? எல்லாம் படித்தவெல்லாம் கிடையாதுங்க, அப்சர்வேஷன். ஸ்டே அலர்ட். சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த நேரத்தில் கவனத்தை சிதறடிக்காது. ஒரு ரோட் கிராஸ் பண்ணும்போது, ஒரு கார் டிரைவ் பண்ணும்போது, ஒரு சமையல் செய்கின்ற பொழுது, ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது, யாரிடமாவது பேசுகின்ற பொழுது, நடக்கின்ற பொழுது, ஸ்டே அலர்ட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். படித்தால் எது தெரியுது தெரியுமா? எனக்கு எதெல்லாம் தெரியலங்கிறது தெரியுதுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ புடவை கட்ட எனக்கு தெரியாது, இது எனக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இல்லைன்னா என்ன நடக்கும்? அவமானப்படுவேங்க. தெரியாத ஒன்றை தெரிந்து வைத்திருப்பது போல் நடித்தால் அவமானப்படுவேன். கார் ஓட்ட தெரியாது, எனக்கு தெரியாது என்பதே தெரியாது, கார் வந்துருச்சு ஏறி உட்காந்துட்டேன், என்ன ஆகும்? அவமானப்படுவேன். எனக்கு தெரியாது என்பதனை எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான வெளியை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்றால், நான் இப்போ சமீபத்தில், நான் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, சின்ன பிள்ளைங்க இருக்கிற அவையில் சொல்லிடுறது, கற்றறிந்த அவை சொல்லிடுறேன். எஜுகேஷன் தானே, எனக்கு என்ன சிந்தனை. உங்கள் அதான் சொல்வேன், காரல் மார்க்ஸ் இறந்த பொழுது ஏங்கல்ஸ் அப்படி தானே சொன்னான். அவன் மரணத்தை எப்படி அறிவித்தான்? நாம் எல்லாம் காலமானார், இயற்கை எழுதினார், சிவபதவி அடைந்தார், மண்டையை போட்டார், டிக்கெட் வாங்கினார். கோயம்புத்தூரில் ஒரு ஆள் 96 அகவையில் என் தாத்தா அகால மரணம் அடைந்தார்னு எழுதினான். ஐயா, 96 வயசில் எப்படியா அகால மரணம்னா? அவன் சொல்கிறான், போகிற வயசில் போகாமல் லேட்டாக போனாலும் அது அகாலம் தானே அப்படிங்கிறான். தெரியல எனக்கு. ஆனால் ஏங்கல்ஸ் என்ன சொன்னான் தெரியுமா? என் தோழன் காரல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான். சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுதல் மரணம்ங்க. மரணம் அடைவது அது. பாருங்க, நான் இப்போ உங்களுடைய சிந்தனையை தூண்டி விடுறேன். நான் வந்து மலேசியா போயிருந்தேன். நம்லிஃபான்னு ஒரு அமைப்பு, எல்ஐசிங்க, லைஃப் எனக்கு சூப்பராக பிடிக்குங்க. எல்ஐசி ஒரு 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 மோட்டிவேட்டராக நான் ரொம்ப வியக்கிற ஒரு இடங்க அது எல்ஐசி. எங்க சாவுங்க, அதாங்க கேபிட்டல். அதுக்கு முதலீடு சாவு. என்னைக்கு சாவோன்னு தெரியாது பாருங்க. அந்த துக்கம் நரம்ப பிடிச்சான் அவன். ரெசெஷன் வரும்பொழுது மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் எல்ஐசி இருந்ததுங்க. அந்த அளவுக்கு அது அப்படி கட்டி காப்பாத்துச்சு. சாவை வச்சுக்கிட்டு, நாம நல்ல நல்ல விஷயங்களை வச்சுக்கிட்டே நம்மளால ஸ்டார்ட் அப்ஸ் கொடுக்க முடியல. அவன் சாவை வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய விஷயமா வளர்ந்தான். எல்ஐசினோட எனக்கு பிடிக்கும்னா நான் போயிட்டேன். எப்பவுமே எனக்கு எப்படின்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தானா உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அப்சர்வேஷன். யாருக்கு பேச போகிறோம், அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, இந்த ஆர்கனைஸ் பண்றாங்களா, அவங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது, தெரியாம பேசிட முடியாது. 11 மணிக்கு கேண்டிங் போய் இறங்கினேன். ஒரு 3 மணி நேரம் கேஎல்ல இருந்து போய் இறங்கினேன்னா பியூட்டிஃபுல் பிளேஸ். சாயந்தரம் 6 மணிக்கு தான் மீட்டிங். வாங்க மேடம் இங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம். இல்லைங்க, மீட்டிங்னா கூட்டத்தை என்னன்னு தெரில. இது 2000 பேர் இருக்கிறாங்க, நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் க்ரௌடு. எனக்கு பல்ஸ் தெரியணும், இல்லைன்னா நான் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னால் உட்காந்து கேட்டேங்க. நான் இதை சொல்லிடுறேன், யூடியூப்பில் சில நேரங்கள் நான் பேசுவதை போட்டிருப்பார்கள். இந்த கருத்தை யாரேனும் கேட்டிருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், கேட்காதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, நான் நேராக வந்து முன்னால் உட்கார்றேன். ஒரு ஆள் மார்க்கெட்டிங் நடத்துறார். படிப்பு என்பது புத்தக வாசிப்பு மட்டும் அல்ல. உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன், ஆர்ப்பாட்டமாக பேசக்கூடியவர்கள், நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள், அலங்காரமாக பேசக்கூடியவர்களுடைய பேச்சை கேட்டு 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 அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை நாம் அப்படி கடந்துடுறோம். ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்கள் பேச்சை காட்டிலும் சிந்தனையுடன் அமைதியாக பேசுகின்றவர்களுடைய பேச்சை கேட்பதனால் வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டு. நமக்கு இது புரிவதே இல்லை. என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரா மாத்திட்டோம் சிந்தனைகளை. கிடையாது. என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டருக்குள்ள போகாதீங்க.
எஸ்ரா அவர் சாதாரணமாக பேசிட்டு பாருங்க. எஸ் ராமகிருஷ்ணன், மாஞ்செடி என்னை குழந்தையை எப்படி வளர்ப்பது என்று சொல்லி தருகிறது. என்ன ஏதோ பெரிய விஷயம் சொல்லலாம், சைலண்டா சொல்றாங்க. ஆமாம், நான் அதை பதிய போட்டேன், அதற்கு தண்ணீர் ஊற்றினேன், அதற்கு காவல் போட்டேன். ஆனால் நான் வளர வேண்டும் என்று சொன்ன உயரத்திற்கு அது வளரவே இல்லை. நான் இப்படித்தான் கிளை பரப்ப வேண்டும் என்று நினைத்தேன், அது அப்படி கிளை பரப்பவே இல்லை. அந்த மாஞ்செடி எனக்கு ஒன்றை சொல்லித் தருகிறது. நான் உன் பிள்ளையைப் போல எனக்கு உணவளிப்பதும் பாதுகாப்பு கொடுப்பது மட்டும்தான் உன் வேலையை தவிர அது எப்படி வளர வேண்டும் என்று நீ முடிவு செய்ய முடியாது என்று ஸ்லோவாக சொல்லிட்டு போயிட்டாருங்க. இவ்வளோ பெரிய விஷயம் இது. என் பையனுடைய தகப்பனார் என் பையனை அடிக்கிறாரு. என் பையன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, 5 வயசுங்க, படிப்பதனால் எனக்கு புரிகிறது. அப்பா கோமா இருக்கும்போது அடிக்காதீங்கன்னா. நைட்டுக்கு சோறு ஊட்டும்போது ஏண்டா தம்பி இப்படி சொன்னேன்னு கேட்டான். அம்மா தப்பு பண்ணுறம்மா, அடிக்கிறாருமா, பரவாயில்லம்மா, ஆனால் கோமா இருக்கும்போது கூடுதலாக அடி விழுதுமா. சரியில்லை, அது தண்டிக்க வேண்டுமே தவிர நாம் ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டு விடக்கூடாதுல்ல. குழந்தை எனக்கு அது சொல்லித் தருகிறது. மிகப்பெரிய விஷயங்கள் எனக்கு சொல்லித் தருகின்ற இடம் அந்த நம்லிஃபாவுக்கு நான் போகிறேன், கீழே உட்காடுறேன். ஒரு ஆள் செம ஸ்மார்ட்டாக இருந்தாருங்க. சொல்லக்கூடாதா மேடம்? அப்படி சொல்லாங்க, சொல்லணுங்க, ஏன் சொல்லக்கூடாது? ஸ்மார்ட்டாக இருந்தார் அந்த ஆள், தொப்பையே இல்லை. இந்த விநாயகனுக்கு மட்டும்தாங்க தொப்பை அழகு, மற்ற யாருக்கும் கிடையாது. ஸ்மார்ட்டாக வந்தார், வந்து நின்று சூப்பராக பேசினார். மார்க்கெட்டிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பீக்கராக வரணும்னு நினைக்கிறீங்களா? ஆரோக்கியமான உடல், முகப்பொலிவு, சொல்லில் தூய்மை, ஐ கான்டாக்ட், கண்டென்ட், வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் சரியாக இருக்கணும். பெரிய அளவு வரலாம். நிஜமாக சொல்கிறேன், பெற்றோர்களை தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கிட்ட 2 வார்த்தை சொல்லி திட்டாதீங்க. நடிக்காதரா விளையாடாதாரா, நான் 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது, சொல்லவே சொல்லாதீங்க. அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணுங்கள். என் வேலைக்காரமா சொல்லிச்சு என்கிட்ட, என் பொண்ணு ஓவராக வாயாடுறா, அவளை உங்களை மாதிரி பேச்சாளர் ஆக்கிடலான்னு பார்க்குறேன்னு. வாயாடினாலாம் பேச்சாளர் ஆக முடியாது, வாதாடணும், அப்போ தான் பேச்சாளர் ஆகலாம். 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த ரூட்டில் வளரணும்னு முடிவு பண்ணிட்டா வளர்ந்துடலாங்க. அதற்கான எஜுகேஷன், அதற்கான வாசிப்பு, அதற்கான படிப்பு, அதற்கான வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கின்ற அந்த தியானம். வந்தார் ஒருத்தர், மார்க்கெட்டிங், ஒரு பொருளை எப்படி விற்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. பாலிசி தானே விற்க போகிறாங்க, வேறு என்ன விற்க போகிறாங்கங்க? ஆச்சரியங்க, அது ஒன்றுமே விற்கிறது இல்லைங்க மேடம், எல்லாம் விற்றுறாங்க மேடம். ஒரு ப்ராடக்டை நம்ம கையில் வாங்குறது இல்லை சார், லட்சக்கணக்கில் கையிலேருந்து காசு வாங்கிடுறாங்க. பாலிசின்னு பேர் இதுக்கு. சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்க்ரீன், அதில் ஒரு சின்ன காட்சி போட்டு காட்டினாங்க. என் வாழ்க்கை மாற்றிய காட்சி உங்களுக்கு நான் கடத்தி விட்டு போகிறேன். ஒரு காட்டுவாசிங்க, காட்டுவாசினா காட்டில் இருக்கிற ஒரு ஆள், ஒரு பேண்ட் போட்டிருக்காரு, அப்படியே ஸ்ட்ரிங்கான ஒரு ஷர்ட்டு, வழுக்க தலை, இத்திருண்டு தான் இருக்காரு, ரொம்ப முகமெல்லாம் அப்படி கடுமையாக இருக்கு. அப்படியே நடந்து வந்தார், இந்த ஃபோனை அப்படி கரெக்டாக வச்சார், ரப்பர் செருப்பு போட்டார், நேராக வந்தார். இதுதான் காட்சி, பெருசாக தெரியுது, ஃபோக்கஸ்டாக தெரியுது. சர சர சரன்னாருங்க. அங்கேருந்து ஒரு பாம்பு வந்துச்சுங்க. பாம்பு நல்ல பெரிய பாம்புங்க, 12 அடி இருக்கும், 12 அடி பெரிய பாம்பு. அப்படியே வந்துட்டு கரும் பாம்புங்க, சுற்றி இப்படி வந்து நின்றுச்சிங்க. வாட் அ வைல்டு பியூட்டி. நான் அதை அப்படியே பாம்பை மட்டும், நல்ல ஃபோக்கஸ் இருக்குது அந்த ஃபோனில். அந்த பாம்பையே பார்க்குறேன், என்னடா இது கடவுள், இவ்வளோ அழகு இயற்கை. பாம்பையே பார்த்துருக்கேன். நாம போய் செருப்பை கழட்டிட்டு ஒரு நிமிஷம் அப்படி கிட்ட வந்தாங்க. இதாங்க மார்க்கெட்டிங். எப்பா பாம்பை வச்சு மார்க்கெட்டிங் சொல்லி தந்தாரு அந்த மனுஷன். வந்துட்டு அந்த பாம்பு இப்படி நிற்கிதுங்க, படம் எடுத்து. என்னங்க பண்ணணும்? பாம்பு கிட்ட வந்தா சுன்னு சொல்லணும், இல்லைன்னா நம்மள மாதிரி ஆளாக இருந்தால் கம்முன்னு போயிடணும். 2 தானே பண்ணணும், பண்ணலைங்க. இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லுகிறேன், இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், என்ன நடக்கிறது நம் வாழ்க்கையில், அதான் அந்த பாம்பின் வாழ்க்கையில் நடந்தது. அந்த பாம்பு அப்படி நின்றுச்சு. அவன் கிட்ட வராங்க. கிட்ட வரும்போது அந்த பாம்பு மிரளுதுங்க. நான் தாய்ங்க, நான் ஒரு டீச்சர், பேச்சாளர், மற்றதெல்லாம் செலிபிரிட்டி எல்லாம் எடுத்து அந்த பக்கம் ஓரமாக வைங்க. பேசிக்க, நான் ஒரு பொண்ணுங்க.
என் ஈரல் பதறுதுங்க அதை பார்த்து. ஏன் பாம்பே பயப்படுற? அவன் என்ன பண்ணுறான்னு நீ பயப்படுற? ஏன் இவ்வளோ ஒதுர்ற? என்ன நடக்குது உனக்கு? இப்படி இப்படிங்குதுங்க. அப்புறமா ஒன்று செஞ்சதுங்க. அவன் டப்புன்னு உட்காந்தான் பாருங்க. இது இப்படி ஆயிடுச்சுங்க. ஐயோ, என்னடா நடக்குது வாழ்க்கையில்? அவன் என்ன தெரியும் பண்ணா? அப்படி ஆன உடனே அவன் வஜ்ராசனத்தில் உட்காந்துருந்தாங்க. தொழுகையில் உட்காருவோம்ல கீழே சஜ்தால, அந்த மாதிரி உட்காந்துருந்தான். உட்காந்து அந்த தலை இங்கங்க ஒரு முத்தம் கொடுத்தாங்க. 2000 பேர் எழுந்திரிச்சு கை தட்டுறாங்க. பாம்பு தோத்ததை அவன் ஜெயிச்சிட்டான். அவர் அப்படியே பின்னால் எழுந்திரிச்சு வந்துட்டான். இவ்வளோதாங்க நடந்தது. அந்த முட்டாள் பாம்புக்கு தான் முத்தமிடப்பட்டதே தெரியாமல் பின்னால் போயிடுச்சு அது. ஆனால் எல்லாரும் கிட்டே அது தோத்துருச்சுதுன்னு அதுக்கே தெரில, போயிடுச்சு. எனக்கு ஆறலைங்க அந்த ஆள் சொன்ன விளக்கம். அதுக்கப்புறமா, மை டியர் ஆடியன்ஸ், அந்த பாம்பு, அந்த காட்டுவாசி, அந்த முத்தம், 3 பேருக்கும் இப்போ விளக்கம் தருகிறேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த காட்டுவாசி தான் ஏஜென்ட். அந்த பாம்பு தான் கிளைண்ட். கொடுக்கப்பட்ட முத்தம் தான் இருக்கப்பட்ட பாலிசின்ட்டாங்க அவன். நான் நொந்து போய் ஆர்லிங்க எனக்கு. அவன் கிட்ட போய் சொன்னேன், எப்பா அந்த பென் ட்ரைவை கொஞ்சம், இங்கிலீஷில் பேசினேன், அந்த பென் ட்ரைவை கொஞ்சம் கொடு, நான் கொஞ்சம் பார்த்துட்டு என்னமோன்னு நடந்திருக்கேங்க, ஏதாவது எனக்கு தெரியுதான்னு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். வீட்டுக்கு ரூமுக்கு வந்து லேப்டாப் திறந்து அதை போட்டு பார்த்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், ஏன் படிக்கணும்னு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் தூத்துக்குடி ஏன் எனக்கு சொன்னாங்க, ஏன் படிக்கணும்னு சொல்லு பருவின்னு சொன்னாங்க தெரியுமா? நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்று தெரிந்து கொள்கின்ற பொழுது நாம் ஏமாறாமல், நம்முடைய வாழ்க்கை பறிபோகாமல், நாம் ஏமாற்றப்படாமல் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்றால் மொழியை, சூழலை தெரிந்து கொள்வதற்கான மனப்பயிற்சி, புத்தக பயிற்சி தான் படிப்பு. என்ன நடந்தது தெரியுமா? அது யாருமே கவனிக்கல. நான் சொல்றேன் பாருங்க, பார்க்கிறது வேற, நாம எல்லாரும் பார்க்கிறோம், படிப்பாளி தான் கவனிக்கிறான். படிங்கிறது என்னங்க? படிங்க, அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களை ஏத்திக்கிட்டே போங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ரமோஷன், செகண்ட் ஸ்டாண்டர்டே சொல் புரியும் உங்களுக்கு, செகண்ட்லேருந்து தேர்டு சொல் புரியும், தேர்ட்லேருந்து ஃபோர்த்து சொல் புரியும். சொல் புரியுறது தானே உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன். ரிசல்ட் இல்லைங்க கல்வி, ப்ராசஸ் தாங்க கல்வி. என்ஜாய் த ப்ராசஸ். பயணத்தை அனுபவிங்கள். நேர ரூமுக்கு போய் போட்டு பார்த்தேன், என்னடா பண்ண நீ? அந்த பாம்பை, காட்டு பாம்பு தானே அது, என்ன ஆச்சு? என்ன தெரியுமா நடந்திருக்கு? அவன் வர்றான்ல, இந்த 2 விரலை ஆட்டிக்கிட்டே வராங்க. அவன் வேற ஒன்றும் செய்யல. இந்த பாம்பு அந்த விரலை மட்டும் பார்க்குதுங்க, இப்படி மாற்றி மாற்றி. டப்புன்னு உட்காந்துட்டு கையை இப்படி அசைக்க ஆரம்பிச்சாங்க மெலிசா. என் மண்ண மாதிரி வேகமாக கூட அசைக்கல, பாம்பு இல்லை அது, ரொம்ப மெதுவாக அசைக்கிறான். அந்த மெதுவான அசைம்பு அது இப்படி பார்க்குதுங்க, அதுக்குள்ளே முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். இவ்வளோதாங்க மேட்டர். நம் கவனத்தை வேறு பக்கம் திருப்பி அவர்கள் நம்மை ஜெயித்து விட்டதாக உலகத்திற்கு அறிவிப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள். நம் கவனத்தை நாம் திருப்பாமல் ஒரே நிலையில் நம்முடைய தியானத்தை வைத்திருந்தால் இந்த உலகம் நம்மை ஜெயித்ததாக அறிவிப்பு செய்யாது. முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க. அப்படியா? நிஜமாவா சொல்ற? என் மேல நம்பிக்கை இல்லையா? சொல், கவனத்தை திருப்புகின்ற சொல், மயங்காதீர்கள். ஏனென்றால் இன்றைக்கு சொல்லுகின்ற சொல் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அடகு வைப்பதாக, இதோ இந்த பாம்புக்கு முத்தம் கொடுப்பதாக அமையும். உங்களுடைய கவனம் சிதறடிக்காமல் இருக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அடிப்படையில் சில வாசிப்புகளை செய்ய வேண்டும். ஒருத்தன் பேசுறாங்க, நீ எப்படி இப்படி பணக்காரனானேன்னு, ஒரு சின்ன கதை. நீ எப்படி இப்படி பணக்காரன? அவன் ஒரு வார்த்தை சொன்னான், நான் திருடினேன், பணக்காரனானேன். அவனும் போய் திருடிட்டான், அவன் போய் ஜெயிலில் மாட்டிக்கிட்டான். ஜெயிலில், இது ஒரு கதை, ஜெயிலில் மாட்டிக்கிட்டவன் மறுபடியும் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி சொன்னான், நீ திருடின மாட்டிக்காமல் இருக்கிற எப்படின்னா? நீ யார்கிட்ட இருந்து திருடினேன்னு கேட்டேன். நான் செல்வந்தர்கள் கிட்ட இருந்து திருடினேன், நான் மழையிடம் இருந்து திருடினேன், நான் மண்ணை வளப்படுத்துவதற்காக அதனுடைய வளத்தை எடுத்தேன், என் வளம் அப்படிப்பட்ட திருட்டாக இருந்தது, உன் வளம் மனிதர்களிடம் இருந்து திருடுபட்டது என்று சீன கதை இப்படி சொல்கிறது. வாழ்க்கையில் வித்தியாசமான வார்த்தைகள் வந்து சேரும்.
அது நீதியா, நீதி அற்றதா, அதற்கு பின்னால் ஏதேனும் இருக்கிறதா, இன்பம் துன்பம் என்ற இடைவெளியை கடந்து வெறுமை என்கின்ற நிலையில் நாம் நிற்க வேண்டுமா, இருவினை நீங்க வேண்டுமா, அந்த பயணம் எப்படிப்பட்டது என்பதனை வாழ்க்கை தான் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த வாழ்க்கை பயணத்தில் இருக்கின்ற பொழுது நீ எதுவாக இருந்தாலும், நீ எது பேசினாலும் எனக்கு புரிகிறது என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய விஷயங்க. ஒரு விஷயம் பேசும்போது புரிஞ்சிருச்சுன்னா, இப்போ பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்ற பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். தலையாட்டப்படாது. எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன். வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்ற பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரிஞ்சுதா மேடம்? தோண்டி எடுத்தாலும் புரியாதுங்க. இப்போ மைக்கு, நான் எப்போவுமே சொல்கிறது மைக்கு எனக்கு தெரியாது. நான் அக்கா கிட்ட சொல்லிட்டேன் இன்னைக்கு. எங்கள் அக்கா தலையில் கை வச்சுட்டு உட்காந்து, உன்னையும் பெரிய படிப்பாளின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேனே பருவீன், மைக்னான்னு தெரியாதா உனக்கு? அடி முட்டாள் பெண்ணே, மைக் என்றால் எலக்ட்ரான், புரோட்டான், குரோட்டான் அதை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ கற்றுக்கிட்டேன். வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். அவமானப்படாதீர்கள். கல்வி கற்பதற்கு அவமானம் ஒரு தடை அல்ல. அவமானப்படுத்தட்டுமே, நான் அவமானப்படாமல் வந்திருப்பேனா? அக்காவை கேளுங்க, மாண்புமிகு அமைச்சரை கேளுங்க. ஒரு விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இவங்க அமைச்சராகவும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாகவும், நான் வந்து ஒரு பேச்சாளராகவும் ஒரு பேராசிரியராகவும் இருக்கிறேன். இந்த இவங்கெல்லாம் ஒரு கட்சியில் மெம்பராக இருக்கிறாங்க அல்லது வாசிப்பாளராக இருக்கிறாங்க, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆண்களுக்கு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் உழைப்பு. நாங்கள் இங்கே நிற்கிறதுக்கும் அங்கே உட்கார்றதுக்கும் 1000 ஆண்டு கால போராட்டம் இருக்கு. அந்த 1000 ஆண்டு கால போராட்டத்தை மீறி வந்திருப்பவர்கள் நாம. அதனால் தான் சொல்லுகிறேன், இந்த இனம் 1000 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு வந்துட்டோம்ல, கீழே போகக்கூடாது. கீழே போகக்கூடாது. முடிந்த அளவு கீழே போகாமல் இருப்பதற்கான அந்த சூழலை ஏற்படுத்துவதற்கு எங்க சின்ன சின்ன பாடல்கள், சின்ன சின்ன விஷயங்கள், டெய்லி மேகசின், ஒரு நியூஸ் பார்க்கறது, ஒரு சொல்லை புரிந்து கொள்வது, ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அந்த சென்டென்ஸை புரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு இருக்கிற நான் மொழி ஆசிரியை, நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் இந்த சமூகத்தின் மீது. இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாதுங்க. தமிழோ ஆங்கிலமோ பிழை இல்லாமல் பேச தெரியலைங்க. நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். இன்னும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? குழந்தைங்களை வச்சிருக்கிற பெற்றோர்கள், இப்போ குழந்தைய கூட்டிட்டு வாங்கல, பாப்பா உன் பேர் என்ன? அஸ்வினி. உங்ககிட்டயே கேட்டேன், அவகிட்ட தானே கேட்குறேன். பாப்பா எங்கே படிக்கிற? இந்த அந்த ஸ்கூலில் எல்கேஜி படிக்கிறான். உனக்கு என்ன பாப்பா பிடிக்கும்? அவளுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். இல்லை நீயே சொல்லிடுவியா? +2 முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண வரும்போது கூட செலானை கூட நிரப்புறது இல்லை பிள்ளைங்க. அவரே நிரப்புவார். விட்டு அவரே உட்காந்து எக்ஸாமினேஷனும் எழுதி அவரே பட்டம் வாங்கிட்டு போயிடுவார். குழந்தைகளை சிந்திக்கவே விடுவதில்லை. குழந்தைகளை சிந்திக்க விடுங்க. கொஞ்சம் அப்படி விட்டு பாருங்க. வெயிட்டை தூக்க விடுங்க குழந்தைகளை. அதுங்களுக்கு படிக்கிறதுனா ஏன்னா தெரியாமல் போச்சு தெரியுமா? ஏன்னா வெயிட்டை தூக்குறது இல்லை. என்ன மேடம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை, ரெண்டுத்தையும் இன்டர் கனெக்டட். ஒரு 1/2 கிலோ கையில் புக்கை கொடுத்து கொஞ்சம் கீழே கார் வரைக்கும், பஸ் வரைக்கும், இல்லை ஆட்டோ வரைக்கும் வர சொல்லுங்களேன் அந்த பிள்ளைகளை. வெயிட்டை தூக்காத. நான் ஒரு ரகசியத்தை சொல்லவா? எந்த குழந்தை பெற்றோரின் கையில் இருந்து வெயிட்டை தன் கைக்கு மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோரை முதிர முதிர பார்த்து கொள்ளும். எந்த குழந்தை கையில் வெயிட்டு போயிடக்கூடாது. எங்கள் அம்மா என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. ஆனால் நான் இன்றைக்கும் என் தாயுடன் தான் வாழ்கிறேன். ஏன் தெரியுமா? நான் இப்படி இருப்பதற்கு காரணம் அவர்களை நான் டார்ச்சர் என்று நினைத்த எதுவும் இல்லை. எனக்கு அவர்கள் வாழ்க்கையை சொல்லி தந்திருக்கிறார்கள். என் காலேஜில் ஸ்கூலில் புத்தக பைய கையில் சாப்பாடு கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பொண்ணு வாசலை தாண்டி போனதுக்கு அப்புறமா தான் கொடுக்கறதே. ஏன் இங்கிருந்து கொடுத்து தாண்டி போட்டுமே எலும்பு முறிஞ்சிருமா? குழந்தைகளை நீங்கள் வசப்படுத்துவதே இல்லை. சின்ன வயசுலயே அந்த குழந்தைகள் என்னென்னமோ கத்துக்குது. படிப்பை தவறு. படிக்கிற பழக்கம் மட்டும் இல்லை, எல்லாம் தெரியுது. வாசிக்கின்ற பழக்கம், ஒன்றை தெரிந்து கொள்ளுகின்ற பழக்கம், ஒரு நாலேஜை பெருக்கிக்கிற பழக்கம். நான் இப்படி சொல்றேன் பாருங்க, இந்த வரிசை தாங்க நம்முடைய மரபு சார்ந்த வரிசையை நான் சொல்லுகிறேன். இதுதான் வரிசை. என்ன தெரியுமா? கல்வி. அறிவு கொடுக்காத கல்வியால் பயனில்லை. அறிவு
அன்பை தர வேண்டும். அன்பு தராத அறிவினால் பயனில்லை. அன்பு அருளுக்கு மாற வேண்டும். அருளுக்கு மாறாத அன்பினால் பயனில்லை. அன்புக்கும் அருளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், அன்பு தெரிந்தவர் மட்டும் வருவது, அருள் தெரியாதவர் மட்டும் வருவது. யாருனே தெரியாது அவங்களுக்காக அருள் வருவது. அருள் துறவுக்கு போகணும். துறவுங்கிறது என்ன தெரியுமா? தீமை செய்தவர்களை தாண்டி அவர்களுக்கு நன்மை செய்வது மட்டுமல்ல, செய்த நன்மையை அங்கேயே கழுவி விடுவது துறவு. துறவு தான் முக்திக்கு போகும். இந்த வரிசையில் இருக்கக்கூடியதற்கு பெயர் தான் கல்வி. அந்த கல்வியை தரக்கூடிய ஆற்றல் புத்தகங்களுக்கு இருக்கின்ற பொழுது அந்த புத்தகங்களை நாம் எப்படி கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் சொல்லுவது போல் இந்த உலகம் இயங்குவதே இல்லை. இந்த உலகம் ஒன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தின்படி நாம் நடந்து போய் நம் இயக்கத்தின்படி அந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் நாம் நுட்பமாக வாசித்தலையும் நுட்பமாக அறிதலையும் நுட்பமாக படிப்பதையும் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சீன தேசத்தில் ஒரு கதை இருக்கிறது. ஒருவன் இருந்தான். அவன் மன்னன். அவன் பேச்சை கேட்கவே மாட்டானா. அவன் பையன் எது சொன்னாலும் மாற்றி மாற்றி சொல்வானா. எது சொன்னாலும் மாற்றுவானா. இவங்களுக்கு சீன தேசத்தில் என்ன பெரிய தண்டனை தெரியுமா? தண்ணியில் சாவை போட்டுறது. செத்தா தண்ணியில் போட்டுருவான். அவனுக்கு உடன்பாடு இல்லை. இவ்வளோ கோமா இருக்கான் என் பையன். தண்ணியில் அவன் போட்டுற போகிறானேன்ற பயத்தில் தன் பையனை கூப்பிட்டு, டேய் நான் செத்தா என்னை தண்ணியில் போட்டுடுறான்னு. ஏன்னா சொல்கிறத எப்போவுமே மாற்றி தானே செய்வான்றதுனால சொல்லிட்டு செத்துட்டார். அந்த பையன் யோசித்தான், வாழ்க்கை முழுக்க எங்கள் அப்பா பேச்சை நான் கேட்டதே இல்லை, இப்போ கேட்போன்னு முடிவு பண்ணி தண்ணியில் போட்டான். வாழ்க்கை நாம் விரும்புவது போல் எப்பொழுதும் நம்முடைய அசம்ஷன், நம்முடைய புரிதலை போல் எப்பொழுதும் இருப்பது இல்லை. இந்த வெளியை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள், என் வயதில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பிடிக்கும். அவளைத்தான். டென்னிஸில் யாரை பிடிக்கும் எல்லாருக்கும்? ஸ்டெஃபி கிராஃப். அவளுக்கு எதிராக ஒருத்தி ஆடுவா. அவள் ரஷ்யன். மார்டின் நவரட்னலோவா. அவளை யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா அதில் இருக்க சூழ்ச்சி. அவள் அழகாக இருப்பாள். ஸ்டெஃபி பயங்கர அழகாக இருப்பாள். இவர் சுமாராக தான் இருப்பாள். எனக்கும் ஸ்டெஃபியை தான் பிடிக்கும். ஏன்னா இவ விளையாடும் போது அவன்னு ஒரு குரல் கொடுப்பா. எனக்கு அது பிடிக்காது. ஆனால் ஒரு விஷயம் சொன்னாங்க. அவள் சுயமரியாதைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவள் எனக்கு. நான் அதை சிறிய வயதிலிருந்து செஞ்சிட்ருக்கேன். என்ன எங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்க அவமானப்பட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் பெண்களே பட்டிருக்கீங்களா? அவமானப்படுறதுலேருந்து மிஞ்சி வரத்துக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? மனசு உடஞ்சிடாதீங்க. என்னுடைய டீச்சர் ஒரு வாட்டி என்னை பார்த்து 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th 11th 12th எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. உருப்பட மாட்டேனா. கெமிஸ்ட்ரி டீச்சர் பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க அழகாக இருக்கிறதுனாலே அவங்கள நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ரொம்ப அழகாக இருப்பாங்க. பியூட்டிஃபுல்லாக நடந்து வருவாங்க. பிராமின் லேடி அப்படிம்பாங்களா? எப்படி நான் இவங்களை ஜெயிக்கிறது? முடிவு பண்ணுங்க, நான் அவங்களை ஜெயிக்கணும்ன்ட்டு. அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க ஜெயிக்கிறது. ஒன்றை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா நாலேஜில் ஜெயிக்கணுங்க. நாலேஜில் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிச்சா பாருங்க. மார்டின் நவரட்னலோவா என்ன 43 வயசில் ஜெயிக்கிறாங்க. அவள் வேர்ல்டு லெவல் காம்படிஷனை ஜெயிக்கிறான். அவகிட்ட வந்து கேட்குறாங்க 43 இயர்ஸ் செரீனாலாம் வந்துட்டா. செரீனா வந்த பொழுது ஜெயிக்கிறா. அவ சொன்ன பதில் தாங்க இங்கே இருக்கிற எத்தனை பேருக்குமான அந்த அறிவு. 43 வயசில் எப்படி ஜெயிச்சேன்னு கேட்குறீங்களா? என்னை நோக்கி வரும் பந்துக்கு என்னுடைய ராக்கெட்டிடம் சொல்லி வைத்திருக்கிறேன், அது என் வயதை அதற்கு சொல்வதே இல்லை. பாருங்க, இந்த மைண்ட் இருக்குல்ல, அது நீங்க இருக்கிற இடத்துக்கு தான் ஸ்கொயர் ஃபீட். இவர்கள் எல்லாம் ஏன் வளர்ந்திருக்கிறார்கள் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இப்படி ஒரு வளர்ச்சி எப்படி சாத்தியம்? வாய்ப்புகளே கிடைக்கலனால. எனக்கு கனியாக்காவை பத்தி தெரியும். நான் சின்ன வயசுல இருந்து பார்க்குறேன் அவங்கள. அவங்க வாய்ப்பே கிடைக்கலனாலும் அவங்க அதான். அது என்ன தெரியுமா? மூங்கில் வேர் விடுறதுக்கு 4 வருஷம் ஆகும். 5வது வருஷத்துல 80 அடி வளரும். எல்லாரும் ஒரு வருஷத்துல வளர்ந்து, ஒரு வருஷத்துல வளரல, அதுக்கு கீழே கிடக்குது அத்தனை வருஷம் உழைப்பும் படிப்பும் அவமானமும் அதற்கு ஊடாக கிடைக்கிறது. அதை அனுபவித்து உறுதி பெற்றவர்கள் தான் உயர்ந்து வளர்கிறார்கள் என்பதனை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மார்டின் நவரட்னலோவா சொன்னாள், நம்முடைய இருக்கிற இடம் சின்னதுதான்,
ஆனால் அது அந்த இருக்கிற இடம் அல்ல. இந்த புத்தியில ஒரு பெரிய இடம் இருக்கு. அதுக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ற எல்லையே கிடையாது. பெரிய இடம். அதை அழுக்காக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். என்ன வார்த்தை இது? என்னுடைய கோர்ட் அப்படிங்கிறது நீங்க சொல்ற அந்த அடிகள் கிடையாது. இந்த கண்ணுக்கு இடையில இருக்கிறது தான். வாய்ப்புகள் உங்களுக்குள் வருகின்ற பொழுது நீங்கள் எழுந்து நின்று அதை களமாட வேண்டும் என்றால் சில புத்திகள், சில அறிவுகள், சில ஞான தேடல்கள், சில படிப்பறிவுகள், சில வார்த்தைகள் கேட்டுக்கொள்வது, தெளிவது, அறிந்து கொள்வது என்கின்ற விஷயம் நமக்கு வர வேண்டும். அறியாமை என்பது தாங்க மோசமானது. புரியாமை என்பது அதை விட கொஞ்சம் குறைவு. தெரியாம இருக்கல, பரவாயில்ல. தெரியாதவன் குழந்தை சொல்லிக் கொடுக்கலாம். இது பேனா, இது போனு, இது மைக்கு. தெரியல, சொல்லிக் கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கிட்டீங்க. புரியல, ஒரு வாட்டி சொல்கிறேன் புரியல, ரெண்டாவது வாட்டி விளக்கி சொல்கிறேன் புரியுது. அறியாமை என்பது என்ன தெரியுமா? இதை இதுவாகும் சொல்வது. இன்றைய சமூகம் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அறிவு தேடலில் நாம் போக வேண்டும். எனக்கு தெரிந்து வெற்றி என்பது யாரையோ ஜெயிப்பதல்ல, நம் உயரத்தின் எல்லையை காண்பதுதான் வெற்றி பெறுவது. இயற்கை நமக்கு புத்தியையும் நமக்கு மொழி அறிவையும் நமக்கு வாய்ப்பையும் தருகின்ற பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்திற்கு உயர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் படிப்பாளிதான். படிப்பு துறையில் நான் ஒரு ராஜாளி. நான் வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறேன். வாருங்கள் படிப்பாளிகளே, சிறிய குருவி இருந்தாலும் பறந்து வாருங்கள். வானம் பெரிதுதானே, சந்திக்கலாம். அந்த வான வெளியில் பறந்து கொண்டு அந்த வெளியை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் சிறகு விரித்து பறக்க வேண்டும். சிறகு இருக்கிறது, விரித்து பறப்பதற்கான வாய்ப்புகளை அரசு உங்களுக்கு செய்து தந்திருக்கிறது. வாருங்கள், வாசிப்போம், வான வெளியில் பறப்போம். சிகரம் என்பது யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல, நம் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது. வாருங்கள், வாசிப்போம், சிகரம் தொடுவோம். நன்றி, வணக்கம்.